ஐயா போதுங்க, ஜீரணம் ஆகாது. போடா, உனக்கு தெரியாது. எனக்கு புண்ணியம் கிடைக்கணும்னு இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வாங்க வாங்க. வெங்காய வெங்குமதியும் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அடியே நான் தான். கொத்தவால் சாவடியெல்லாம் வெங்காய வியாபாரம். இது வந்து நம்ம இது சம்சாரமா மாதிரி மாதிரியா? வீடு காலியா தான் இருக்கு. நீங்க வருவீங்கன்னு புரோக்கர் சொன்னா. வாங்க பாடி. ஆமா, கஞ்சிட்டார் விட்டு கால் வந்தாச்சு. வாங்க வாங்க. எனக்கு என்ன பேராசையா? அது கிடையாது. ஆனா ஒரு முக்கியமான விஷயங்க, வாடகையில பாதிக்கு தான் ரசீது, மீதி கருப்பு. அது என்னங்க? அது வெங்காய வியாபாரி, அவருக்கு தெரியும். சும்மா சும்மா ரெடி சும்மா ரெடி. என்னங்க, இந்த அமைதியான வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. லாட்டரி சீட்டு வேற வாங்கியிருக்கேன். ராசியான வீடுங்க. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ஆமாங்க. கூட்டு அட்வான்ஸ். கொத்தவால் சாவடி பக்கத்தாப்லயே இருந்தவ வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அமைதியான. கோவிந்தா கோவிந்தா. என்னங்க உடியா உடியா, ரொம்ப நேரமா விடு. இது அமைதியான இடமா? பக்கத்துல இருக்கிறது வீடா இல்ல விருது காட்சி சாலையா? இந்த முட்டாப்பைய சுந்தரம் அவன் வீட்டை இந்த குரங்கு பசங்களுக்கு வாடகைக்கு விட்டாலும் விட்டா, இவங்க அவனுக்கு வாடகை கொடுக்கறது இல்ல, ஏன் உசர வேற வாங்குதுங்க. அட்வான்ஸ் எத்தனை மாட்டேன். ஓடி ஓடி ஓடி. நீ என்ன பத்தி ஐயா சொல்ற? ஓடின்னு சொல்லதான் ஒரு ஆளை கூட்டு வந்திருக்கீங்க. அங்க சொல்லு. ஓடி 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 ஓடி. ஏண்டா அயோத்தியா பசங்களா, ஏண்டா என் தாலி அறுக்குறீங்க? இந்த பொண்ணை பாரு. குழந்தைங்க பேரால குரங்குகள் இருக்கீங்க. பசங்களை சொல்றீங்களா? பசங்களா, உங்க தலைவர் வந்திருக்காரு. வாங்கடா வாங்க. சண்டாளா பசங்களா, ஏன்டா இப்படி சத்தம் போடுறீங்க? உங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்றப்பா? மூஞ்சி கிளப்ப. மீச வேறையா? அடச்சே, உன்னை சொல்லி குத்தம் இல்லடா. உனக்கெல்லாம் சோறு போட்டு வளர்க்கிறான் அந்த ஒண்டி கட்ட, அவனை சொல்லணும். லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. வாங்க 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 வாங்க. லட்சுமி வந்தா என்ன, செட்டியார் வந்தா என்ன, ரெண்டு ஒண்ணுதான் சார். டே பசங்களா, விடாதீங்க செட்டியார. மடிய புடிங்க, பணமா கொட்ட போறார். கொட்டுவாரு கொட்டுவாரு, கொடுக்கறதா கொட்டி இருப்பாரு. ஏன்டா என் வயிற்றுல கொட்டிக்கிறீங்க? வந்தவன் முழுசா 5000 ரூபாய் கொடுத்தான். கையை நீட்டி வாங்கினவே இல்லையா? இந்த குரங்கு பசங்க சத்தத்தை போட்டு அவனை விரட்டி விட்டானுங்க. ஏன்டா என்ன மாதிரி பெரிய மனுஷனுக்கு தொல்லை கொடுக்குறீங்க? ஆத்திரப்படாதீங்க செட்டியார். இந்த ஆசிரமத்தை நடத்துறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? இந்த குழந்தைகளை எல்லாம் வளர்க்கறதா சாதாரணமான காரியமா? நாட்டுல விலைவாசி அதிகமாகிட்டே போகுது, எனக்கு வருமானம் குறைஞ்சுக்கிட்டே போகுது. இவங்களுக்கெல்லாம் வயிறான சாப்பாடு கூட என்னால முடியல. நான் என்ன செய்யறது? அதுக்கு நான் என்ன செய்யறது? என்ன செய்யறதா? இந்த மாதிரி காரியம் எல்லாம் உங்களை மாதிரி பெரிய மனுஷால் பணம் படைச்சவங்க செய்யக்கூடியது. இந்த குழந்தைகள் எல்லாம் யார் தெரியுமா? எனக்கு தெரியாது. எல்லாம் உங்களை மாதிரி உள்ள உங்களுடைய குழந்தைகள் தான். ஐயோ, என் குழந்தைன்னு சொல்லிடுவா போல இருக்க. பாவம், உங்க தங்கமான மனசுக்கு தான் ஆண்டவன் அந்த பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கலையே. எனக்கு குழந்தை இல்லைங்கிறத சொல்லி காட்டுறியா? உன்னால குழந்தைகளை காப்பாற்ற முடியாட்டி போனா கடவுள் மேல பாரத்தை போட்டு கிருஷ்ணாராமன் கடையே. செட்டியார், இப்ப நீங்க எங்க பக்கத்து வீட்டுல தனியா இருக்கீங்க. திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது. யாருக்கு? உங்களுக்கு. இருக்கட்டுமா போகட்டுமா, இருக்கட்டுமா போகட்டுமான்னு நடு ராத்திரில எடுத்துக்குது. அதை நாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு கிருஷ்ணா ராமான் இருந்தா உங்க கதி என்ன ஆகும்? ஏண்டா எனக்கே சங்கூதிரியா? அயோக்கிய பசங்களா, அதை இதை காட்டி பயமுறுத்தி என்கிட்ட பணம் பறிக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என்ன செய்யறது செட்டியார், உங்ககிட்ட தானே அது இருக்கு. நான் உங்ககிட்ட வசமா மாட்டிக்கிட்டேன்டா. கைய உருட்டு. இந்த தேங்க்ஸ் செட்டியார், பெரிய தேங்க்ஸ். பாரு, இனிமே சத்தம் வந்து மூச்சு மூச்சு விட மாட்டாங்க. அதான் கேட்டேன். ஐயோ, எழுதி.
இப்ப யாராருக்கு என்னென்ன வேணும்? மாமா எனக்கு மிட்டாய் வேணும். ஓ எஸ். மாமா எனக்கு புத்தகம் வாங்கணும். ஓ எஸ். அங்கிள் எனக்கு பேக் வேணும். ஓ எஸ். அங்கிள் எனக்கு பந்து வேணும். ஓ எஸ். மாமா எனக்கு ஒரு சார் எனக்கு ஒரு சாம்பார் தொட்டி வேணும். சரி கமான் எல்லாரும் புறப்படுங்க போய் வாங்க. ஐயோ நான் வேணாம்னு சொல்லல. அப்படியே நில்லு. ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். முடியாது, நான் இப்பவே சாக போறேன். ஐயோ நீ சாகு. சாகணும்னு வந்துட்டேன். 5 நிமிஷம் முன்ன செத்தா என்ன பின்ன செத்தா என்ன? அது மட்டும் இல்ல, ஜனப்பெருக்கு அதிகமா இருக்கிற இந்த நேரத்துல ஒவ்வொன்னா கழட்டிக்கிறது தான் நல்லது. சாகிறதுலயும் ஒரு அழகு வேண்டாமோ? எங்க முந்தாடியாவது விடு. கைய கொஞ்சம் அப்படி நீட்டே, கழுத்து அப்படி சாயே. ஐயோ இது கடலை விக்கிற மாதிரி இருக்கு. இதோ வர்றேன். கைய எப்படி வச்சுக்க. நான் சாக போறேன். ஐயோ வேண்டாம். நான் சாக போறேன். ஐயோ வேண்டாம். நான் சாக போறேன். ஐயோ வேண்டாம். ஐயோ வேண்டாம். போலீஸ் தரவங்களா பாக்குறாங்களே. அம்மா எனக்கு 500 ரூபாய் போயிடுமா? கைய இப்படி வச்சுக்க. மூஞ்சி அப்படி வச்சுக்க. மூஞ்சில மரண வெறி இருக்கணும். இப்ப நீ சாக போற. எங்க ரெடியா இருக்கு? ரெடி ரெடி ரெடி. இப்ப சாவு. ஐயோ ஏன் எழுகிற? அப்படின்னா நீ சாக போறது இல்லையா? பாருமா, சாகிறது ஒண்ணும் கஷ்டம் இல்ல. கண்ணை மூடிக்கிட்டு பபகடைன்னு குதிச்சுடு. கடல் தண்ணி குளுகுளுன்னு செத்து போயிடலாம். ஏன்னா நீ சாகறதுக்கு முன்னால ஒரு போட்டோ எடுத்துட்ட, செத்து கரையில ஒதுங்கும் போது ஒரு போட்டோ எடுத்துட்டேன்னா 500 500 1000 ரூபாய் கிடைக்கும். இந்த மாதிரி போட்டோவே யாருக்கு கிடைக்காதுமா. என் கண்ணுல கொஞ்சம் செத்துப்பாமா. நான் பொண்ணா பிறந்த வேளை. எல்லாரும் பாக்குறாங்க. ஏன் எழுதுற? ஏன் வயித்த பிடிக்கிற? பசிக்குதா? சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. 2 நாள் ஆச்சா? நான் 4 நாள் சாப்பாடு வாங்கி கொடுக்கிறேன். சாப்பிட்டுட்டு வந்து கடல்ல குளிச்சிடணும். என்னை ஏமாத்த கூடாது. செத்து பண்ணணும். வா. இதுவா சவர கேஸ்? பாடி ஒரு வழியா முடிஞ்சுதா? தண்ணிய ஊத்துறா கை கழுவ. எழுந்திருக்க முடியாது கேஸ். கை தாங்கல கை தாங்கல. அப்புறம் என்ன மேற்கொண்டு? அக்கா ஒரு பீடா வேணும். ஒரு சோடா வேணும். மாமா அக்கா என்னமா பதிரி இருக்காங்க. அக்காவுக்கு கொட்டிக்கிட்ட டயர்டு. அக்கா படுக்க போகட்டுமா? இன்னையா உட்கார்ந்திருக்க? புறப்படு, கடலுக்கு போலாம். கடலா? ஏன் உடுபுறாப்புல அபிப்பிராயம் கிடையாதா? ஆமா தின்னோன்னு செத்து தொலைக்கிறேன்னு. மாமா மாமா அக்கா எதுக்காக சாக போறாங்க? நான் கூட காரணம் கேட்கல. ஆமா எதுக்காக சாக போறேன்? காரணம் என்ன? ஏதாவது கதை இருக்கா? இருந்தா சொல்லு. எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர் இருக்காங்க, சொல்லி படம் எடுக்க சொல்றேன். உன் கதையும் படமா வந்த மாதிரி இருக்கும், எனக்கும் கை நிறைய காசு கிடைச்ச மாதிரி இருக்கும். காசு காசு காசு. என் உயிரை விட உங்களுக்கு காசு தான் பெருசா போச்சா? உன் உயிரை பத்தி எனக்கு என்ன கவலை? நீங்களா ஏன் அழுவீங்க? பசங்களா அவ பக்கத்துல நிக்காதீங்க. போங்க இந்த பக்கம். உன் மேலே தடை விட்டியா? ஒப்பாரி வைக்கிறியா? மூஞ்சி மோர கட்டியும் பாரு.
சாகர முடியாது, நீ சாக மாட்டேன்னு அப்பவே நான் நினைச்சேன். என்ன சாக வேணான்னு உன் கைய பிடிச்சு நான் இழுக்க, சாகத்தான் போறேன்னு என் கைய பிடிச்சு நீ இழுக்க, நம்ம 2 பேர் கையும் போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போக வேணாம்னு நினைச்சு உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆமா, உன் பேர் என்ன? சீதா. சீதா. அதுல ஒண்ணும் குறைச்ச இல்ல. அந்த சீதா நெருப்புல குதிச்சா, நீ கடல்ல குதிக்க போனியா? ஆமா, ஏன் தற்கொலை பண்ணிக்க போனேன்? புள்ள குட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சா? ஐயா, புருஷன்கிட்ட கோச்சிட்டு வந்துட்டியா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. கல்யாணம் அப்புறம் ஏன் தற்கொலை பண்ணிக்க போனேன்? அது ஒரு பெரிய கதை. கதையா? மாங்குடி, அதுதான் எங்க கிராமம். பக்கத்துல 2 வீடு. பக்கத்து வீட்டுலதான் எங்க அத்தையும் மாமாவும் குடியிருந்தாங்க. கதை ரொம்ப நல்லா சொல்றியே. இதோட எத்தனாவது ஆளுகிட்ட சொல்றேன்? நீங்க கொஞ்சம் சும் சும். நான் சும்மா இருக்கேன்டா, நீ அவஸ்தைப்படாத. ஏன் நிக்கிற? மேல போ. அத்தை மகனுக்கு தான் என்ன கட்டி வைக்கிறதா எங்க அப்பாவும் அத்தையும் பேசி முடிவு செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க ஊர் ஜனங்க எல்லாம் என்ன அந்த பையன் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு பேர் வச்சு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு எங்க ஊர்ல பெரிய பஞ்சம் வந்துச்சா? யாருக்கு தெரியும்? பஞ்சம் வந்துச்சு. சரி. அந்த பஞ்சத்துக்கு பயந்து அத்தையும் மாமாவும் குடும்பத்தோட பட்டணத்துல குடியேறிட்டாங்க. அப்ப நான் சின்ன பொண்ணு, வயசு 8. இப்போ உங்களுக்கு என்ன வயசு? டேய், ஐயோ செப்பையில பொம்பளை கிட்ட வயசா கேக்குறேன். நீ கோச்சுக்காத, அவன் சின்ன புள்ள தெரியாம கேட்டான். மேல போ. நாங்க அந்த கிராமத்திலே தங்கிட்டுமா. அதுக்கப்புறம் ஒரு விபத்துல எங்க அப்பா செத்து போயிட்டார். சாகும்போது எங்க அப்பா என்ன கூப்பிட்டு, நான் உன்னை விட்டுட்டு போறேன்னு கவலைப்படாத, நேர பட்டணத்துல இருக்கிற உங்க அத்தை வீட்டுக்கு போ, அவங்க உன்னை அத்தானுக்கே கட்டி வச்சு சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் என் சித்தி என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ணா? நிறைய பணத்தை வாங்கிட்டு என்ன ஒரு கணவனுக்கு 3ஆம் தரமா கட்டி வைக்க பார்த்தாங்க. பேஷ் பேஷ். கிழவனுக்கு 3ஆம் தரமாவா? பரவாயில்லையே, உனக்கு ஒரு கஷ்டம் இருக்காது. அந்த கிழவன் உன்னை மக மாதிரி பாத்துக்குவானே. ஐயோ, குறுக்க பேசாதீங்க மாமா. நீங்க சொல்லுங்கக்கா. நானு எங்க விட்ட? கிழவன் கிட்ட 3ஆம் தரத்துல. அதுக்கு நான் மாட்டேன்னு சொன்னேனா? அதான் அப்பவே சொல்லிட்டியே, மேற்கொண்டு போ. அங்க யார்கிட்டயும் சொல்லிக்காம ஆ. ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன். ஆ, பட்டணத்துல தேடி அலைஞ்சு அவங்க வீட்டை கண்டுபிடிச்சேன். ஆ. அம்மா அடியோ, எவ்வளவு பெரிய பங்களா. பயந்து பயந்து உள்ள போனனா ஏய், யார் நீ? லட்சுமி அம்மா இருக்காங்களா? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. ஐயோ, இவர்தான் அத்தை. ஏய், நீ யாரு? எதுக்காக அம்மாவை பார்க்கணும்? என்ன தெரியலீங்களா? நான் தான் சீதா. சீதானா? ராமாயணத்து சீதையா? இல்லைங்க, உங்க மாமா பொண்ணு. அதாங்க மாங்குடி மாணிக்க வாசகம் பொண்ணு. எனக்கு எந்த சீதாவையும் தெரியாது, தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்படி சொல்லிட்டா எப்படிங்க? நான் உங்களைத்தான் கட்டிக்கணும்னு எங்க அப்பா. இத பாரு, அவர் செத்து ரொம்ப நாளாச்சு. அதே போல அவரால் நிச்சயிக்கப்பட்ட உறவுகளும் அப்பவே செத்து போச்சு. வரவங்க என்னைக்குமே சாகிறது இல்லைங்க. அதனாலதான் உயிர் போகும்போது கூட எங்க அப்பா என்ன கூப்பிட்டு, நீ உங்க அத்தை வீட்டுக்கு போ, அவங்க உன்னை ஆதரிச்சு உன் அத்தானுக்கே கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு சொன்னாரு. கல்யாணமா? உனக்கும் எனக்கும் கல்யாணமா? உன்னை போல படிக்காத ஒரு பட்டிக்காட்டு பெண்ணுக்கும் என்ன போல படிச்ச ஒரு பணக்கார வாலிபனுக்கும் கல்யாணம் நடக்கிறதா? கதைகள்ல வேணா படிக்கலாம், ஆனா நடைமுறைக்கு அது ஒத்து வராது. ஏங்க ஒத்து வராது? நான் உங்களுக்கு ஏத்த மனைவியா நடந்து காட்டுறேங்க. என் வீட்டு வேலைக்காரி கூட எனக்கு ஏத்தவள நடந்துக்குவா. அதுக்காக நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? வேலைக்காரியோடவா என்ன ஒப்பிட்டு பேசுறீங்க? அவ உன்னை விட நாகரிகமா நடந்துக்குவா. இப்படி எல்லாம் என்ன கேவலப்படுத்தாதீங்க. நானும் நாகரிகமா நடந்துக்க கத்துக்கிறேங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க. நான்சென்ஸ். இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு அவமானம் இல்ல? உரிமை இருக்கிற இடத்துல கேக்குறதுல என்னங்க அவமானம்? உனக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? என்கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சிட்டு அந்த பணத்தோட உரிமை கொண்டாட வந்திருக்கேல்ல? ஐயோ, இல்லைங்க, சத்தியமா அப்படி இல்லைங்க. இல்லன்னா மரியாதை வெளியே போயிடு. என்னங்க, இந்த வீட்டை விட்டா எனக்கு வேற போக்கிடமே கிடையாதுங்க. என்ன எங்கெங்க போ சொல்றீங்க? ஊர்ல எத்தனை ஆறு இருக்கு, எத்தனை குளம் இருக்கு, அதெல்லாம் உன் கண்ணுக்கு படல? இங்க வந்து ஏன் கழுத்து இறக்குற?
கல்யாணமாகாத ஒரு கன்னி பொண்ணு இவ்வளவு சொல்லி எதிர்க்க வந்து நின்னுகிட்டு இருக்கே, உனக்கு வெக்கமா இல்ல? காசுக்காக மானத்தை விக்க இப்படி எத்தனை பேர் காமி இருக்கீங்க? என்ன வார்த்தை சொன்னீங்க? அப்படி எல்லாம் பேசாதீங்க, அது பெரிய பாவம். ஆமா, இவ பெரிய பத்தினி சபிக்கிறான். மரியாதையா வெளியே போறியா இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணட்டுமா? போலீஸா? வேண்டாங்க, போயிடுறேன். நானே போயிடுறேங்க. எனக்கு ஆதரவு காட்ட வேண்டிய அவங்களே என்ன வெளியே துரத்திட்ட பிறகு அதுக்கப்புறம் நான் எதுக்காக வாழணும், இல்ல யாருக்காக வாழணும்? எனக்கு வேற வழியும் தெரியல. அதனால நேரா கடல் கரைக்கு ஓடுனேன். கடலை பார்த்ததும் விடலாமா வேண்டாமான்னு மனசுல பெரிய போராட்டம். அதே சமயத்துல வயத்துல வேற போராட்டம். சோறு போடுற புண்ணியவா எவனாவது வருவானான்னு ரோட்ட பார்த்தேன். அந்த சமயத்துல தான் இந்த இடிச்ச வாயா ஒன்ன பார்த்தான். அதான கதை. என்ன பல்லு வரிசையா இருக்கு? ஆமா, உங்க ஐத்தா அட்ரஸ் இருக்கா? என்னது? விலாசம். விலாசம் விலாசமா? ஓ, இருக்கே. பெரிய முடிச்சுதா? ஐயோ ஐயோ, என்ன என் பணம். சரியான ஆள் தண்ணி. ஓகே ஓகே ஓகே, இதான் என்னுடைய அலாரம். வேலைக்கு நேரமாச்சுன்னு சொல்றான். முரளி, முரளி கிருஷ்ணன். Thank you very much. Wish you happy birthday, Mr. Murray. Thank you, my darling. Happy birthday. Thank you, dear. Happy birthday. How are you, my dear sweetheart? Mr. Murali, இது உங்களுக்கு எத்தனாவது பிறந்த நாள்? 16, sweet 16. என்ன மார்கண்டேயர் நினைப்பா? இத பாரு, ஒரு பொண்ணோட வயசு அவன் உடலை பொறுத்தது, ஒரு ஆணோட வயசு அவன் வசதியை பொறுத்தது. அதன்படி பார்த்தா எனக்கு என்னைக்கும் 16 வயசு தான். ஏ மிஸ்டர் முரளி, வழக்கம் போல இந்த பாட்டுல நான் தானே முதல் டான்ஸ் ஆட போறேன். நோ 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 நோ, இன்னைக்கு பாட்டில ஒரு சின்ன மாற்றம். இத பாருங்க, இதுல 13 வில்லைகள் இருக்கு. ஒவ்வொரு வில்லையிலும் நம்பர் எழுதப்பட்டிருக்கு. இந்த 13ஐயும் வீசி எறிய போறேன். 13வது நம்பர் வில்லையை யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முதல் டான்ஸ். ஓகே கேர்ள்ஸ், ஆர் யூ ரெடி? கம் ஆன், 1 2 3. யார் நீ? இந்த கப்பலையே நான் தான் சீப் வெயிட்டர். உன்னை யார் எடுக்க சொன்னது? பேசாம அத பெண்கள் பக்கம் வீசி எறிஞ்சிட்டு உன் வேலை கவனி. Wish you happy birthday. Thank you. லீலா, உனக்காக நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? Is it? I'm so sorry. It's all right. முரளி dear, இந்த சேலை உங்களுக்கு நினைவு இருக்கா? என்னுடைய பிறந்த நாளுக்கு உங்களுடைய பரிசு. இன்னைக்கு உங்களுடைய பிறந்த நாளாச்சே, எனக்கு என்ன பரிசு தர போறீங்க? சொல்லட்டுமா? கம்மி. Oh no no no. நமக்கெல்லாம் இப்படி நடிக்க தெரியலையே. இந்த காத்து எத்தனை நாளைக்கு தான் அந்த பக்கம் வீசுன்னு பார்க்கலாமே. அப்படின்னா அது வசந்த கால வாட காத்து, இப்படி ஒவ்வொரு மலரா தொட்டுக்கிட்டே போகும். பாருங்க லீலா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேனே. என்னது? இன்னைக்கு என் வீட்டுக்கு ஒரு ஜோசியம் வந்தான். அவன் எனக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொன்னான். நான் கட்டிக்கு போற பொண்ணு ஒரு பேர் அழகியா, அவன் பேர் கூட லாலியோ லீலியோ ஆரம்பிக்கிறதா சொன்னானே. நீயா? அப்படின்னு என் பேருதான் லீலா. ஆமா, அது எனக்கு தோணவே இல்லையே.
ஜாகிரதை. நெருப்பு ஜாக்கிரதை, நீங்களா தொட்டாலும் சுடும், அதுவா பட்டாலும் சுடும். தட்ட குடு சார். ஓ, பாத்து. அழுக்காடுச்சுல ஷீலா? பரவாயில்ல, இந்த சாக்கிலையாவது நான் உங்க கூட பேச முடிஞ்சது. என்ன ஷீலா அப்படி சொல்ற? எனக்கு எப்பவுமே உன் நினைப்பு தானே. அப்படியே அட்டை மாதிரி ஒட்டி பிடிச்சிருக்கா, என்ன பண்றது? அவளுக்கு தான் ஒரு கிழிய பண்றான்னு நினைப்பு. ஆமாமா. முரளிகிருஷ்ண பாத்தீங்களா? பார்த்தேன், பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். இவன் முரளி கிருஷ்ணன் இல்ல, கோபிகா கிருஷ்ணன். ஏன் கையில புல்லாங்குழல் வச்சிருக்கானா? இல்ல, சிகரெட் வச்சிருக்கான். புல்லாங்குழல் ஊதுனா நாதம் தானே வரும், இவ சிகரெட் ஊதுனா பொம்பளையா வரும். கொடுத்து வச்ச மகாபாவி. சிகரெட் ஊதினாலே பொம்பளைங்க வராங்களா? நான் விசில் ஊதினா கூட பொம்பளைங்க வர மாட்டேங்கிறாங்க. மோர கட்ட ட்ரெஸ் எடு. இந்தாங்க. ஐயோ, இங்கேயே ட்ரெஸ் மாத்த போறீங்களா? ஆமா. ஆம்பளைக்கு ட்ரெஸ் செய்யும் போது நான் பக்கத்துல நிக்கிறது இல்ல. இப்படி இங்க வெக்கமா இருக்கும். அதுக்குள்ள கோவமா? ஷீலாவுக்கு வெக்கமே கிடையாது. சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டு. அவளுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் குழஞ்சு குழஞ்சு தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க. நோ நோ, டோன்ட் பீ சில்லி. லீலா, இன்னைக்கு பார்ட்டியில் நீ தான் டான்ஸ் ஆடணும். ஏ, அவளே ஆட சொல்றது தானே? அவ ஆடுறதா? யார் பாக்குறது? அவ ஆடுற ஆட்டம் உன் கால் தூசுக்கு ஈடாகுமா? இப்படி இனிக்க பேசுறதுல ஒண்ணும் குறைச்சலே இல்ல. வேற எதுலயா புற வச்சிருக்கனா? இதோ பாருங்க, கிளப்ல ஆடி பாடி பிழைச்சுக்கிட்டு இருந்த எனக்கு என்னைக்கு உங்க மனசுல இடம் கொடுத்தீங்களோ அன்னையிலிருந்து நான் அந்த தொழிலையே விட்டுட்டேன். இனிமே என்னுடைய பாட்டும் ஆட்டம் உங்க கண்களுக்கு மட்டும்தான் சொந்தம். அதேதான் நானும் சொல்றேன். இது என்னுடைய பார்ட்டி, இதுல நீ தான் டான்ஸ் ஆடணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும். ஓகே சார்? எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் தான் முரளி கிருஷ்ணனா? எஸ். இந்த ஹோட்டல் ப்ரொப்ரைட்டர் இதை உங்ககிட்ட கொடுத்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல சொன்னார். ஓ, thank you very much, so kind of him. உங்களுக்கு இங்க ஒரு இடம் இல்லையே? ஒண்ணு இல்ல, யாரோ வெயிட்டர் ஏதோ கலாட்டா பண்ணிட்டு இருந்தான். அவனை நானே அடிச்சு வெளியே அனுப்பிச்சிட்டேன். வெரி குட், வெரி குட். பை தி வே, நீங்க தான் இந்த ஹோட்டல் மேனேஜரா? நோ நோ நோ, நான் இந்த ஹோட்டல்ல பாடகன். வண்டர்ஃபுல். நீங்க அவசியம் பார்ட்டில பாடித்தான் ஆகணும். லீலா, உனக்கு ஒரு பார்ட்னர் கிடைச்சது. கம் ஆன். பை தி வே, உங்க பேரு? கோடீஸ்வரன். குட். வெல், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், இப்பொழுது மிஸ்டர் கோடீஸ்வரனும் மிஸ் லீலாவும் சேர்ந்து ஆடி பாடி நம்மை மகிழ்விப்பார்கள். கம் ஆன். பி ஸ்போர்ட்டிவ். அசோகவனத்துல சோகமே உருவா ஒரு மரத்தடியில உட்கார்ந்துருந்தாங்க. அடடே, இது ராமாயணம். உட்கார்ந்துருந்தாங்களா? அந்த சமயம் அனுமாரானவர் கண்டேன் முரளியை. ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருக்க, போய் சாப்பிடுங்க. அம்மா சீதா வராட்டி, நீ சொன்ன அந்த முரளிய பார்த்தேன். ஆளு சும்மா தளா தளா தளான்னு பப்புளி மாஸ் மாதிரி இருக்கான். அவன் நடக்கிற நடையும் அவன் சிகரெட் பிடிக்கிற ஸ்டைலும் ரொம்ப பிரமாதம். உண்மையிலே சொல்றேன், பல பேருக்கிட்ட பணம் இருக்கலாம், ஆனா அதை எப்படி அனுபவிக்கிறதுங்கிறது அந்த முரளிக்கு தான் தெரியும். ஆனா பலாப்பழத்தையும் வைக்கிற மாதிரி அவனை சுத்தி எவ்வளவு பொம்பளை கூட்டம், எவ்வளவு பொம்பளை கூட்டம். பொம்பளையில எத்தனை ரகம் உண்டோ அத்தனை ரகம் அவனை சுத்தி உண்டு போ. அதனாலதான் அவருக்கு என்ன பிடிக்கல போல இருக்கு. அது எப்படி பிடிக்காம போகும் நானும் பாக்குறேன். ஆனா உன்னை இங்க கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்கு நிறைய பணம் வேணுமே. என்னங்க கொஞ்சம் இருங்க, என்ன மறுபடியும் முடிச்சு வைக்கிறேன். இந்தாங்க, என்கிட்ட 7 ரூபாய் இருக்குது, போதுங்களா? ஏழா? ஏழு இதுக்கே போதாது. ஐயோ, இப்ப என்னங்க பண்றது? கவலைப்படாத, நான் எப்படியாவது மேனேஜ் பண்றேன். ஆனா நமக்குள்ள ஒரு எக்ரிமெண்ட், ஒப்பந்தம். என்னங்க? நான் உன்னை அந்த முரளிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னா நீ எனக்கு 20,000 ரூபாய் பணம் கொடுக்கணும். 20,000 ரூபாவா? என்ன கொப்ப விட்டு சொத்த குறைஞ்சு போயிடுது. முரளி யாரு? என்ன மாதிரி பேர்ல மட்டும் கோடீஸ்வரனா? அவன் ஒரிஜினல் கோடீஸ்வரன். அவனை நீ கல்யாணம் பண்ணிக்க போற. கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா பணம் பூரா உனக்கு தானே வரும். 20,000 ரூபாய் கொடுத்தா குறைஞ்சா போயிடுவேன். நான் என்ன எனக்காக கேட்கிறேன். நீ பணம் கொடுத்தீங்கன்னா இந்த வீட்டு வாடகை கொடுப்பேன், இந்த குழந்தைகளுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்வேன். கொடுக்குறியா? தலையாட்டிட்டு அப்புறம் மாறிடக்கூடாது. இல்லைங்க கோப்ரானே, ரொம்ப பணமே வந்துட்ட மாதிரி பெரிய குஷி. இப்ப நீ என்ன தெரியுமா செய்யணும்? அந்த கலா மாதிரி நடக்கணும், அந்த மாலா மாதிரி கொண்ட போட்டுக்கணும், அந்த ஷீலா மாதிரி சிரிக்கணும், அந்த லீலா மாதிரி வளைஞ்சு 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 டான்ஸ் ஆடணும். இதெல்லாம் சேர்ந்து உங்ககிட்ட இருக்கணும். அப்பதான் உன்னை கட்டிக்குவான். வராதுங்க.
கத்துக்க போற? நான் எங்க போனேன்? நான் இருக்கேன்ல, நான் சொல்லி கொடுத்துறேன். 20,000 சும்மாவா? பேசாம இரு. டேய் பசங்க, அட பாருங்களா, என்னடா அது? வகச்சா பாரு. டேய் பசங்களா, இன்னையில இருந்து அக்காவை ஜாக்கிரதையா மகாராணி மாதிரி கவனிச்சுக்கணும். ஏன் தெரியுமா? அக்கா ஒரு தங்க முட்டை விடுற வாத்துடா. என்னடா அக்காவை வாத்து மாதிரி நினைச்சு இந்த அம்மா கட்டி இருக்காங்களே அதே மாதிரி போடுவேன். ஆமா, இதே மாதிரியா? ஆமா. இது ஏன் தர்ற? ஐயோ அம்மா, நான் ஒண்ணு சொல்ல, இந்த ஆளு வளர்றான். உண்மை ஆகா 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 ஆகா. பொம்மையா? வண்டியை நிறுத்தினா போறோம். கேப்பாங்கல்வி இல்லாம உள்ள வந்து கூறுவானுங்க. எங்க சார் போறீங்க? போகும்போது எங்க போறேன்னு நீ கேக்குற? எங்க வேணாலும் போவேன். நீ என்ன கேக்குறது? நேரா போயா? ஓஹோ, நேரா போவ. சரி போறேன். வண்டி நிறுத்து. ஹாய் சங்கர். ஹாய் ஞானம். ஹாய். என்னடா நீங்க நின்னுட்டு இருக்க? ஊட்டிக்கு போறேன்டா. ஏர்போர்ட்டுக்கு போனோம், டாக்ஸி கிடைக்கல, அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி வா, வண்டியில ஏறு. தேங்க்ஸ் டிரைவர். கொஞ்சம் டிக்க திறக்கிறீங்களா? திறக்கிறேன். ஏறப்ப ஒருத்தர், இடையில இன்னொருத்தர். வை. குட் மார்னிங் சார். யார் வண்டியில? பாசஞ்சர் சார். என்ன பெட்டி? அட்டைப்பட்டி. உள்ள என்ன இருக்கு? என் பொண்ணுக்கு சேலை வாங்கி வச்சிருக்கேன். டிக்கெட் தர சார். டிக்கெட் ஒண்ணு இல்ல சார், அவசரமா ஏழோட்டாம போறாங்க. ஒண்ணு இல்ல, நமக்கு தெரியும். தர பாட்டிக்கியா? சரி, அப்புறம் உத்தரவு. டிக்கெட் தர. இவ்வளவு பார்த்தா அநியாயம், அக்கிரமம். உள்நாட்டு சரகா வெளிநாட்டு சரகா? குடிச்சு பார்த்தா தானே சார் சொல்ல முடியும். விளையாடுறியா? யாருக்கு போயிட்டு? ஐயோ, என்னது இல்ல சார், அந்த 2 பாசஞ்சர் உட்கார்ந்து இருக்கா அவனு சார். நம்புங்க சார், உங்க காலில் விழுவுறேன். சார் கொஞ்சம் இறங்கி வரீங்களா? ஏன் சார், எதுக்கு? வாங்க சார். யோ நல்ல சட்டை, வாயாங்க. யோ, இந்த பொட்டியில பாட்டில் வச்சிருக்கீங்க, அது ஃபாரின்தா இல்ல அது உள்நாட்டு கலக்கல் பட்டையாயா? ஐயா கேக்குறார், சொல்லு. என்ன பொட்டி எங்க இருந்து வந்தது எனக்கு ஒண்ணும் புரியலையே சார். அதானே, ஏது பொட்டி நீங்க வச்சீங்களா சார்? தள்ளியா பாருங்க. பாட்டில். ஐயோ, பாட்டில். நாங்க பாட்டிலே பார்த்தது இல்ல, இப்பதான் பாக்குறோம். ஐயோ, பொய் சொல்றேன் சார். நாங்க எதுக்கு அனாவசியமா போய் பேசணும்? கார் அவருது, டிக் அவருது, பொட்டி அவருது. அனாவசியமா எங்க 2 பேரும் இந்த கேஸ்ல மிங்கிள் பண்ண பாக்குறோம். தட் இஸ் டூ பேட். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும். யோ, மரியாதையா சொல்லு. இந்த ஆளு டிக்க தொற பொட்டிய வைக்கிறேன்னு சொல்லல என்கிட்ட. யோ, எதனா அறிவு இருக்குதா உனக்கு? சார், இவ்வளவு சின்ன பெட்டியை கொண்டு வந்து யாராவது டிக்கில வைப்பாங்களா சார்? ஏயா, நீ என்ன சொன்னாலும் அவர் நம்பிடுவார் நினைச்சுக்கிட்டு இருக்க? அவர் என்ன ஒண்ணும் தெரியாதவரா? அவர் என்ன ஏமாந்தவரா? இல்ல இந்த மாதிரி கேஸ பார்க்காதவரா? ஐயோ சார், உங்களை சாக்கி வச்சு தூக்குறான் சார். ஏய், இந்த ஆள் அவசரமா ஊட்டிக்கு போகணும்னு சொல்ல. ஊட்டி ஊட்டியாண்டா, ஊட்டி. அது இல்லடா ஞானா, ஊட்டி வர உறவு படத்துக்கு நம்ம டிக்கெட் புக் பண்ணத பத்தி டாக்ஸில உட்கார்ந்து பேசிட்டு வந்தோமே, பைத்தியக்கார மனுஷன் அத போய் கேட்டுட்டு சொல்றான் சார். இதோ டிக்கெட். சார், நீங்க இந்த ஊட்டி வர உறவு படம் பாத்தீங்களா? நான் 4 தடவை பார்த்தேன் சார். இந்த கேஆர் விஜயா என்னமா நடிச்சிருக்காங்க சார். ஐயோ, கொன்னு தள்ளிட்டாங்க. எனக்கு ரொம்ப உசிறு சார். இந்த கேஆர் விஜய் ஆக்டிங் பார்த்தா அன்னைக்கு நைட் எல்லாம் எனக்கு தூக்கமே வருதில்ல சார். உங்களுக்கு எப்படி சார்? டிக்கெட்டை கொடுத்துறீங்களா? ஐயோ, ரூட்டை மாத்திரம் சார். சத்தியமா சொல்றேன், அந்த பொட்டி இந்த வெள்ள சட்டக்காரனுக்கு சார். பெரிய மனுஷால எவ்வளவு அலட்சியமா பேசலாம் பாத்தீங்களா? ஏன் சார், என் பேஸ்ல ஒரு ரிச்னஸ் தெரியல உங்களுக்கு? அதெல்லாம் கேட்காத, எனக்கே தெரியல சார். இந்த மாதிரி ஆளை நம்பவே கூடாது சார். ஆஹா, நம்ம ஊர் ஜனங்களுக்கு என்ன அறிவு பத்தியா? இவனுக்கு இதேதான் தொழில் போடு இருக்கு. கரெக்ட். இவனை ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போய் 4 போடு போட்டா தன்னால உண்மையை கேட்கிடுவான். நல்ல பெரிய மனுஷன், நியாயம் சொல்ல வந்துட்டேன். நடையா ஸ்டேஷன்.
சார் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதில்லை சார். பொட்டியை வேணா ஸ்டேஷனுக்கு கொண்டு போங்க, என்ன விட்டுடுங்க சார். அதெல்லாம் அங்க வந்து சொல்லிக்க போ. அட, உடம்பு நல்லா இருக்குடா. அவனதே ரொம்ப நல்லா இருக்குடா. டேய், இந்த சேலை என்கிட்ட கொடுத்துறா. பாட்டில ஏற்கனவே பறி கொடுத்தவன், அதனால புடவை எனக்கு தான் சொந்தம். ஏய், திருட்டு சொத்துல என்னடா சொந்தம்? ஏய், இன்னைக்கு காதலியோட பிறந்த நாள். இதை கொண்டு போய் நான் அவகிட்ட கொடுத்தா அவ எனக்கு என்ன தருவா? ஃபட்டாஃபட் எடுத்துக்கோ. அனுபவி ராஜா, அனுபவி. ரொம்ப தேங்க்ஸ்டா. நீ ரொம்ப நல்ல திருடன்டா. நீ நல்ல திருடன். ஃபட்டாஃபட். எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கேனா? இந்த சங்கம் படத்துல வைஜெயந்தி மாலா வரல, அவ கூட ஒரு தோழி வருவல, அந்த மாதிரி இருக்க. இல்ல பரவாயில்ல, அவ்வளவு சுமாரா இருந்தா. சரி, எனக்கு பிறந்த நாள்னு தெரிஞ்சே எப்படி சேலை வாங்கிட்டு வந்தீங்க? நான் எங்க வாங்கினேன்? அப்படின்னா வேற யாராவது வாங்கி கொடுத்தாங்களா? இல்ல, வந்து இந்த இது உன் மேல எனக்கு இருக்குது காதல், அந்த காதல் வாங்கி கொடுத்துச்சு. ஆமா, உங்க அப்பனை எங்க காணோம்? கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறிய? நானா காட்ட மாட்டேங்கிறேன், நீங்க தான் பயந்து பயந்து ஓடுறீங்க. எனக்கு என்ன பயம்? பத்துவேன் உங்க அப்பா. அவங்கிட்ட நேரம் கேட்டு ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணிடுறேன். யோ மாமனார, ஒரு தாலி இருந்தா கூடியா உன் மகன் கழுத்துல கட்டணும். யாரு? இது உங்க அப்பா ஷாவுக்கு மோளம் அடிக்கிற மாதிரி அடிக்கிறான். ரொம்ப ஹாட்டா வரேனா? அப்படித்தான் இருக்கும். ஐயோ, என்ன ரொம்ப போச்சு. நீ அவனை கொஞ்சம் கூல் பண்ணு, நான் இங்க எங்கேயாவது மறைஞ்சுக்கிறேன், அப்புறம் நம்ம விஷயத்த பேசிக்கலாம். ஏன்பா இவ்வளவு லேட்டு? அது ஏமா கேக்குற? இன்னைக்கு தப்பிச்சு வந்ததே தம்பராம் புண்ணியமாயி போச்சு. ஜாமீன்ல வெளியே வந்திருக்கேன். ஏன்பா ஓவர்லோட் ஏதாவது ஏத்துனீங்களா? இந்த சடன் பிரேக் சமூகத்தை ரெண்டு சண்டாள பயலுக சதி பண்ணி கம்பி என்ன வச்சுட்டாமா. எதுக்காகப்பா? நம்ம டாக்ஸில ரெண்டு பய ஒத்த முன்னால ஒத்த வந்து ஏறினான், கையில பொட்டி வச்சிருக்கான். அதுக்குள்ள புட்டி வச்சிருக்கான் போல் இருக்கு, எனக்கு தெரியாது. டிக்கில வாங்கி வச்சேன். அவுட் போஸ்ட்ல போலீஸ்காரங்க புடிச்சுக்கிட்டாங்க. நைசா என்னதுன்னு சொல்லிவிட்டு அவனுங்க தப்பிச்சு ஓடிட்டான். அவனுங்க மாத்திரம் என் கையில கிடைச்சா அப்படியே அவனுங்க டயரை குத்து குத்துன்னு குத்தி கிழிச்சு அவனுடைய ஜாக்கப் ஜார கயட்டி விட்டு அப்படியே ரிவேஸ் கீர்ல நூட்டல் பண்ணுவேன். ஏன்பா எனக்கு சேலை வாங்கிட்டு வரதானே போனீங்க? ஐயோ ஐயோ, அதையும் கேக்குறேன். உனக்கு அருமையான சேலை வாங்கி வச்சிருந்தேனே, அதையும் சேர்த்து திருடி இது ஏதுமா உனக்கு? வந்துப்பா, அவர் வாங்கி கொடுத்தாருப்பா. எதிரு அன்னைக்கு சொன்னனே ஞானம்னு ஒருத்தர், அவருப்பா. ஓஹோ, அந்த ஒல்லியா உயரமா முட்டை கண்ணா ஆந்த மாதிரி முழிப்பானே அவனா? அவரா? ஆமாப்பா. எப்படிப்பா நேர்லயே பார்த்த மாதிரி சொல்றீங்க? அம்மா, அவர் இப்ப எங்க இருக்காரு? உள்ளதான்ப்பா இருக்காரு. உங்களோட பேசணும்னு ஆவலா காத்துக்கிட்டு இருக்காரு. அட, ஏன் கூட பேசவா? ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனே. சீக்கிரம் ஓடுமா, சகல மரியாதையும் கொடுத்து கூட்டு வாமா. போமா போமா போமா. என்ன கை உன் கை? உங்க அப்பன் தொடறதுக்கும் நீ தொடறதுக்கும் வித்தியாசமே தெரியல. ஆமா, இந்த வீட்டுக்கு இந்த பக்கமா ஒண்ணு கதவு கிடையாதா? ஐயோ, என்ன வீட்டை கட்டி வச்சிருக்கீங்க நீங்க? பயப்படாதீங்க, அப்பா கிட்ட நான் எல்லாம் சொல்லிட்டேன். தைரியமா போய் பேசுங்க. இது பாரு, இடத்து கட்டி துணிக்குது. இன்னைக்கு சகலம் சரியா இல்ல, நாளைக்கு பேசுவோமே. ஐயோ, அப்பா கோச்சுக்குவாரு, போய் பேசுங்க. ஐயோ கடவுளே. அப்பா நீங்க பேசிட்டு இருங்க, நான் காபி போட்டு கொண்டு வரேன். சரிம்மா, வாங்க வாங்க. உங்களுக்காகத்தான் வெகு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க, அமருங்க அமருங்க. கரிகாலன் பரம்பரையில வந்த உங்க பொற்பாதங்களை நான் விட போறதில்ல. நீங்க சரின்னு சொல்ற வரைக்கும் குனிஞ்ச என் தலை நிமிராது. ஒன்னும் அவசரம் இல்ல, யோசிச்சு பதில் சொல்லுங்க. அதுக்குள்ள குனிஞ்ச தலை நிமிராமையே நான் போயிட்டு வர்றேன். எதுக்கு மாப்பிள்ள வீண் சிரமம்? நீங்க தலையா குனிஞ்சுக்கிட்டு இருக்கிறது உங்க மாமனாருக்கு ரொம்ப வாட்டமா இருக்கு. இப்பவே ரெண்டுல ஒண்ணு சொல்லி போடுற மாப்பிள்ள. என்ன ராங் சைடுல ஓவர்டேக் பண்றியாடா? ஸ்டீரிங்க ஒடிக்கிறேன். நான் சடன் பிரேக் சண்முகம் இல்லடா. காரணம் இருக்கு. இந்த பையன் என்ன போலீஸ்ல மாட்ட வச்சான். ஏண்டா, ஊட்டி வர உறவு சினிமா பார்க்க போறியா? அதுல யார பார்த்தா உனக்கு தூக்கம் வராது? கேஆர் விஜயா. அடிச்சு கொண்டுட்டா, அதுக்கப்புறம் உங்க மகன் விதவையா போயிடுவா. இந்த சோனி பையன் உனக்கு தாலி கட்டாம எப்படி நீ விதவையாகிறேன்னு நான் பாக்குறேன். டாக்ஸி முதுகுல எக்ஸாடா போடுற டாய்.
வந்துடுறேன். வெள்ள வாடா, உன் மீட்டரை கேட்டுறேன். யாரை நம்பி நான் பிறந்தேன்? பொங்கடா பொங்கோ, என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. எவரை நம்பினேன் புட்டேன்? பொண்டையா ஒண்டி, நான் காலம் ஒத்தினா அட பாரு, என்னடா இது? மாமா வெள்ள சுவ கருப்பாகிறேன் பாருங்க மாமா. ஏன் டூத் பிரஷ் ஷூக்கு பாலிஷ் போடுறான்? இல்ல மாமா, இது அவ பிரஷ் இல்ல, வேற யாரு பிரஷ்? உங்களது. மரியாதை வெளியே வந்து உத வாங்கிக்க. மாட்டேன். ஏண்டா? நீங்க வெளியே வந்தா உதப்புங்களே. ராஸ்கல், அங்கே இரு. கமான் சில்ட்ரன், கமிட்டி மீட்டிங். வாங்க வாங்க வாங்க. கமிட்டி மீட்டிங் வாங்க வாங்க. கனம் அங்கத்தினர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக இப்ப நாம கூடி இருக்கோம். எங்க பொருளாளர் பொருளாளர் அவர்களே, நம்ம பொருளாதார நிலைமை எப்படி இருக்கு? கஜானாவில பணம் எவ்வளவு இருக்கு? இப்போதைய கையிருப்பு 3 ரூபா 60 பைசா. ஐயோ, திடீரென பொருளாதார நிலையை தலைவர் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? டேய், உங்க அக்காவுக்கு நிறைய துணிமணி வாங்கணும், நகைகள்லாம் வாங்கணும்டா. எனக்கு எதுக்கு? நான் தான் நல்ல சேலை கட்டிருக்கேனே, நல்ல நகை போட்டிருக்கேனே. மோரக்கட்டை, இது நல்ல சேலை நல்ல நகையா? இந்த உருவத்துல உன்னை பார்த்தா நான் முரளி ஓடிடுவான். இப்ப பணத்துக்கு நான் எங்க போவேன்? மாமா, நம்ம கைவசம் ஒரு ஐடியா இருக்கு. ஐடியா இருக்கா? படுவா, முதல்ல வெளியே வந்து உத வாங்கிக்க, அப்புறம் தான் ஐடியா சொல்லணும். கணம் தலைவர் அவர்களே, கமிட்டி நடக்கும் போது அங்கத்தினரை அவமதிப்பது குற்றமாகும். அப்படிங்களா? மன்னிச்சிருங்க. கனம் அங்கத்தினர் அவர்களே, என்ன மன்னிச்சிருங்க. வெளியே வந்து உங்க ஐடியாக்களை கொட்டுங்க. வாங்க வெளியே வாடா. தலைவர் அவர்களே, அக்கா ஒரு தங்க முட்டை போடுற வார்த்தை அன்னைக்கு சொன்னீங்களே, இப்போ அக்கா ஒரு தங்க முட்டை அட சொல்லுங்க. அத வித்தா நிறைய பணம் கிடைக்கும். இதான் ஐடியாவா? இனிமே கமிட்டியில வந்து ஏதாவது ஐடியா கொடுத்த நம்மளுக்குள்ள கொலை விழுவும். கொலை பாடுவா. போடு சீக்கிரம். பாம்புல குழல் காத்து வரும், சூடு காத்தா விடும். எவ்வளவு வேடி? சீக்கிரம் வெளியே வரியா இல்லையா? வரமாட்டியா? இப்ப நான் உள்ள வந்துருவேன். அப்ப நீ வெளியே வா. இப்ப நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அக்கா. நீங்க இந்த குழாய மாட்டிக்கிட்டு வெளியே வர்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கப்பட்டா எப்படி? சும்மா நடந்து காட்டு. என்ன முரளியா கல்யாணம் பண்ணிக்க வேணாமா? அதுக்கு மட்டும் நட நட. கன்றாவி. அக்காவுக்கு நடந்து காட்டுட்டுமா? எங்க நடந்து காட்டு பார்க்கலாம். மண்டு நல்லா பாத்துக்க. திரும்பி நடா, திரும்பி நட, கையை விட்டுட்டு நட. என்ன அதுல ஒண்ணு பிரச்சனை இல்லை. நான் நடந்து காமிக்கிறேன்பா.
இப்படி ஒய்யாரமா ஒய்யில நடக்கணும். வா வா. என்ன காண்ட கட்ட கட்டிருக்க? நல்லா நட. வா. இங்க பாரு. இது கீழே விழுந்துச்சு, கழுத்தை வெட்டி விடுவேன். நட நட, கை விடு. நட. ஆயி மகமாயி. நம்ம வீட்டுக்கு புது விருந்தாளி வந்தாச்சு. வாங்க வாங்க வாங்க. ஐயே, பச்சை கொஞ்சம் தூக்குறத பாருங்க. என்கிட்ட கொடுங்க. மாமா அடிச்சாரோ மல்லிகை பூ பந்தாலே. பார்த்தாலே மல்லிகைப்பூ பாட்டுன்னா நீ ரோஜா பூ பாட்டு பாடினாலும் அது அழுகையை நிறுத்தாது. அது டவுன்ல பிறந்த குழந்தை. இப்ப நான் அழுகையை நிறுத்துறேன் பாரு. இப்ப பாத்தியா? கமான் சில்ட்ரன், கமிட்டி கமிட்டி. அமை கனம் அங்கத்தினர்களே, இன்னைக்கு புதுசா வந்த அங்கத்தினருக்கு பெயர் சுட்டு விழா நடக்க போகுது. என்ன பேர் வைக்கலாம்னு ஒவ்வொருத்தரா சொல்லுங்க பார்க்கலாம். தலைவர் அவர்களே, அக்கா பேரு ரொம்ப நல்லா இருக்கு. அதே நம்ம புது அங்கத்தினருக்கு வைக்கலாம்னு நான் பிரேமிக்கிறேன். பிரேமிக்கிறேன். அதை மோதிக்கிறியா? உட்கார் உட்கார். சீனாதான் அவர்கள் ஆமோதித்து விட்டார்கள். ஆகையினால இன்னையிலிருந்து புதுசா வந்த அங்கத்தினருக்கு சீதான்னு பேர் வைக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க. சீதா. இது சீதா இல்ல. அதெல்லாம் முடியாது. கமிட்டியில ஏக மனதா முடிவு பண்ணியாச்சு. அது சீதா தான். ஐயோ, இது சீதா இல்ல. ஏன் சீதா இல்ல? இது சீதாவா இருக்க முடியாது. ஏன் முடியாது? எதுக்கா முடியாது? இங்க கொஞ்சம் பார்த்துட்டு பேசுங்களேன். என்ன என்ன சொல்ற? ஐயோ, இது சத்தியமா சீதா இல்ல. ஏமாமா? இது ஆம்பளை பிள்ளைமா. அப்ப சீதா வேணாம். இந்த பிள்ளைக்கு ராமன் பேர் வைப்போம். ராமன். வெரி குட். விஞ்ஞானத்துக்கு ஒரு சார் CV ராமன். அவருடைய ஞாபகார்த்தமா இன்னிலிருந்து இந்த குழந்தைக்கு ராமன் பேர். எப்படி? இது ஆண் குழந்தைன்னு எப்படி தெரிஞ்சிச்சு? அது வந்து அதாவது அது எப்படின்னா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்களா? சொல்லுங்களேன். என்கிட்ட கேக்குறா, உன்கிட்ட கேக்குறா, சொல்ல. ஐயோ, நீங்க தான் சொல்லுங்களேன். அதுமா அக்கா முன்ன அழும்போது மூக்க சிந்தி செவுத்துல தொடச்சால. இப்ப இந்த குழந்தை அழும்போது மூக்க சிந்தவே இல்ல. அதனாலதான் இது ஆம்பளை குழந்தை. மாமா, அது இல்ல, எனக்கு தெரியும். ஆஹா, நான் சொல்ல மாட்டேப்பா. வந்து அந்த பாப்பா கோன் போடல, தலையில ஜடல. புத்திசாலி பையன், அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஏங்க, எல்லா குழந்தைகளுக்குமே இப்படித்தான் பேர் வச்சீங்களா? ஆமா. ஏன் கேக்குற? இல்ல, நீங்க அவங்கள பத்தி எதையுமே தெரிஞ்சுக்காம. சீதா, ஒவ்வொரு குடும்பத்துல குழந்தை பிறந்தோடனே பெத்தவங்களும் மத்தவங்களும் சேர்ந்து அவங்க குலப்பெயர் தழைக்க குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களுடைய பேரையெல்லாம் வைப்பாங்க. மதத்துல ரொம்ப பட்டுள்ளவங்க அவங்களுக்கு பிடித்தமான சுவாமியினுடைய பேரை வைப்பாங்க. ஆனா இந்த குழந்தைகளுக்கு எந்த குடும்ப பேரை வைக்கிறது, எந்த மதத்து பேரை வைக்கிறது? இது ஹிந்து குழந்தையா, முஸ்லீம் குழந்தையா, கிறிஸ்துவ குழந்தையான்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் விரும்பல. இந்த குழந்தைகளை எல்லாம் நான் தொட்டிலிருந்து எடுக்கும்போது பால்மணம் மாறாத இவங்க முகத்துல கடவுளுடைய உருவத்தை தான் நான் பார்த்தேன். சீதா, யாரோ செய்த பாவத்துக்காக ஒண்ணும் அறியாத இந்த குழந்தைகளுடைய வாழ்வு பாதிக்கப்படணுமா? கூடவே கூடாது. அதனாலதான் நாட்டின் ஒருமைப்பாடு விளங்க இந்த வீட்டுக்குள்ளே ஒரு புதிய இளைஞர் சமுதாயத்தை நான் உண்டாக்கிட்டு இருக்கேன். ஜாதி மத பேதம் இல்லாத இந்த இளைஞர் சமுதாயத்தினுடைய எதிர்காலம் ஒளிமயமாயிருக்கணுங்கிறதா என்னுடைய ஒரே லட்சியம். சீதா, என்னுடைய ஒரே லட்சியம். அந்த நல்ல எண்ணத்துலதான் நம்ம நாட்டு தலைவர்கள் நல்லவர்கள் பேரெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு வச்சிருக்கேன். அம்மா வாங்க.
உன் பேர் என்னன்னு சொல்லு. கஸ்தூரி. அன்னை கஸ்தூரிபாய் நிறைவா வச்ச பேர். உன் பேர் என்ன சொல்லு. சரோஜினி. கவிக்குயில் சரோஜினி நாயுடு அவங்க ஞாபகமா வச்ச பேர். உன் பேர் என்ன. ஜான்சி. ஜான்சி ராணி லட்சுமிபாய். உன் பேர் என்ன. கமலா. கமலா நேரு. உன் பேர் என்ன சொல்லு. முத்துலட்சுமி. தமிழ்நாட்டில் அனாதை ஆசிரமம் நடத்தி ஏழை பெண்களுக்கு வழிகாட்டிய முத்துலட்சுமி ரெட்டி. ஒடியா 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 ஒடியா. உன் பேர் என்னன்னு சொல்லு. அண்ணி. மேல் நாட்டிலே பிறந்தாலும் நம் நாட்டுக்கு வந்து தொண்டுகள் பல செய்த அன்னி பெசன்ட் அம்மையார். நீ வேடா. உன் பேர் என்ன சொல்லு. காந்தி. அகிம்சைக்கு வழிகாட்டிய உலக உத்தமர் அண்ணல் மகாத்மா காந்தி. உன் பேர் என்ன சொல்லு. ஆசாத். கல்விக்கு ஒரு அபுல் கலாம் ஆசாத். உன் பேர் என்ன சொல்லு. ஜவஹர். மனிதருள் மாணிக்கம் ஜவஹர்லால் நெஹ்ரு. உன் பேர் என்ன சொல்லு. செல்லமா இவனை சீனா தானால் கூப்பிடுவோம். இவனுடைய முழு பெயர் சிதம்பரம். விடுதலைக்கு வித்திட்டு செக்கிழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம். நீ வா. உன் பேர் என்ன சொல்லு. காமராஜ். தன்னலம் கருதாத மக்கள் தலைவர் கர்ம வீரர் காமராஜ். கண்ணு நீ வடியா. உன் பேர் என்ன சொல்லு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்ற குரல் வழியை வாழ்ந்து காட்டிய பேரறிஞர் அண்ணா. சீதா இப்ப சொல்லு, நான் வச்ச பேரெல்லாம் எப்படி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம குடும்பம் எப்படி. ரொம்ப பெரிய குடும்பம், நிறைஞ்ச குடும்பம். அம்மாமா அப்படியே இல்லைங்க, அப்படியே இல்லைங்க. என்னப்பா இதெல்லாம். முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் புதுசா ஒரு வியாபாரம் தொடங்க போறேன். நல்ல விஷயம் தானே, அதுக்கு எப்பவும் ஆசீர்வாதம் உண்டுப்பா. ஆசீர்வாதம் மட்டும் போதுமாமா. வேற என்ன வேணும். உங்க கையால ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுக்குமா. போன வாரம் தானே 10,000 கொடுத்தேன். ஐயோ அது என் பிறந்த நாள் செலவுக்குமா, இது வியாபாரத்துக்கு கேட்டோம். என்னமோப்பா, இந்த பணம் உன்னை கெடுத்துடக்கூடாதுன்னு தான் நான் பயப்படுறேன். சீக்கிரமா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு என் மருமக கையில அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டேன்னா எனக்கு நிம்மதி. உங்க விருப்பப்படியே செய்யுங்கம்மா. இப்ப பணம் கேட்டனே. சரி சாப்பிடவா, அப்புறமா பாத்துக்கலாம். ஹாய் ஹாய். சாரி. டான்ஸ் ஆடும்போது காலை மிதிச்சுன்னா உடனே சாரி சொல்லணும்னு சொல்லியிருக்கா இல்லையா. சாரி. என்ன மூஞ்சி ஆரஞ்சு பல்ல உடச்சு அழுகத. சரி என்ன சாப்பிடுற. எனக்கு என்ன பழைய சோறு இல்ல தயிர் சாதம் இருந்தா போதும். புளியோதரை இருக்கு, கொட்டிக்கிறியா. போய் 2 சூப் கொண்டா. எஸ் சார். அதான் சிரிக்கான். மணி அடிக்கிறியா. சாவு மூலம் கொடுக்குறியா. எல்லாத்தையும் பார்த்து சரி. ஒரே ஆளை பார்த்து சிரிச்சீங்கன்னா அப்படித்தான். எல்லாத்தையும் பார்த்து அப்படி சரி. இது என்னது, மாட்டுக்கு தண்ணி காமிக்காம கிழவை கிழவை. கரண்டி இருக்கு, இதை எடுத்து அப்படி சாப்பிடும். கரண்டியில சாப்பிடு. உள்ள
என்னங்க இது உப்பு சப்பு ஒண்ணுமே இல்லையே. இது உப்பு, இது சப்பு. இதுல மிளகு இருக்கு, இதுல உப்பு இருக்கு. வேணுங்கிறத கொட்டிக்க. கேவலப்படுத்த உள்ள உள்ள என்னங்க இது நல்ல துட்டு கொடுத்துட்டு பாதியில் அனுப்பிட்டீங்களே. இது என்ன இது? இது கட்லட். இது என்ன புட்டி? முள்ள 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 அது கச்சா கச்சா. தக்காளி ரசம். தக்காளியா? எனக்கு பிடிக்குமே. வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கிட்டு முள்ள சாப்பிடணும். நான் செய்யறத ஃபாலோ பண்ணிக்க. கத்தி எடுத்து முள்ள கட் பண்ணி முள்ள சாப்பிடும். என்ன கத்தியால குத்திட்ட ரத்தத்தை கொட்டுறியா? என்ன இது? தக்காளி உடம்புக்கு நல்லதுங்க. போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். நான் செய்யற மாதிரி செய்ய. உள்ள கட் பண்ணி சாப்பிடு. சாரி சாரி. என்னங்க என்ன என்னங்க என்ன? என்னங்க பண்றது? இப்ப என்னங்க பண்றது? பாத்ரூம்ல போய் கிளீன் பண்ணிட்டு வா. பாத்ரூம்ல போய் கிளீன் பண்ணிட்டு வா. என்ன ரூம்? அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீங்களும் வாங்க. கிளீன் பண்ணிட்டு வா. ஐயோ ஐயோ ஐயோ, அங்க போக கூடாது. இந்த பக்கம் போ. ஏங்க அங்க போக கூடாது? அது ஆம்பளை. இதுல கூட ஆம்பளை பொம்பளைன்னு இருக்கா? கண்டிப்பா முரளி இங்க வருவாருன்னு நம்புறீங்களா? நிச்சயமா வருவான். இந்த டேபிள் அவனுக்காக தான் போட்டு வச்சிருக்கு. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. இன்னும் என்ன பயம்? ஒருவேளை அவர் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டாரோ என்னமோ. அவன் என்ன, இங்க உள்ளவங்க எல்லாம் உன்னையே தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் ஆம்பளை இல்ல. அவர்கிட்ட எப்படி பேசணும்னு இன்னும் ஒரு தடவை சொல்லி கொடுக்கணும். அதுக்குள்ள மறந்துட்டியா? உட்காருங்க. நல்லா கவனிச்சுக்க. இதான் கடைசி தடவை. அவன் உன்கிட்ட வந்து உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எங்க பார்த்தேன்னு ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவான். அதுக்கு நீ பதிலே பேசக்கூடாது. அலட்சியமா பார்த்து அப்படின்னு. இப்ப புரிஞ்சு போச்சுங்க. புரிஞ்சு போச்சு இல்ல? அவன் வந்தோன்ன கால்ல விழுந்த உன்னை வெட்டி விடுவேன். அவன் உங்ககிட்ட நெருங்கி பேச பேச நீ மேல போய்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவன் உன்னை மதிப்பான். நல்லா நல்லா கால் மேல கால் போட்டு நல்லா
ஜாமுன்னு உட்கார் கிளியர் பண்ற மாதிரி. இப்ப பாரு அவன் உன்கிட்ட ஓடி வருவான். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கோடீஸ்வரன், உங்களோட கொஞ்சம் பேசணும். ஏன்? உண்மையிலேயே உங்க ரசனையை நான் பாராட்டுறேன். தேங்க்யூ. எதுக்காக? இப்ப I'm not inquisitive. அவங்க அவங்க You mean that girl? ஓ, அவங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. இங்கதான் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு ஜஸ்ட் கேஷுவல் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். அவ்வளவுதானே? வெரி குட் வெரி குட். பை தி வே, அந்த பொண்ணை நான் தெரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது? ஐ டோன்ட் மைண்ட் பட் அந்த கேர்ள் அவ்வளவு சாதாரணமா யாரு கூடயும் பழக்க மாட்டா. நானும் சாதாரண நாளைக்கு பெண்கள் விஷயத்த நான் ரொம்ப லக்கி. ஐ சி. ஏற்கனவே உங்க கோட்ல ஒரு மலர் இருக்கு. யூ மீன் ஷீலா? அது மலர் இல்ல, முள்ளு. அது எப்படி எடுத்தெறியுது எனக்கு தெரியல. ஐ சி. அப்ப நீங்க போய் உட்காருங்க, நான் பாக்குறேன். தேங்க்யூ தேங்க்யூ மிஸ்டர் கோடீஸ்வரன். ஏதாவது ஆர்டர் கொடுக்க? அத பத்தி எங்க நினைச்சேன்? நான் உங்களை பத்தி தானே நினைச்சிருக்கேன். நீ என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்க? நான் உன் பேர்ல என் உயிரையே வச்சிட்டு இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் தானே ஷீலா? ஏ, உங்க வீட்டுல இருந்து டெலிபோன் வந்திருக்கு. உங்க தாத்தா யாரோ மெத்தையில இருந்து கீழே விழுந்து, எங்க தாத்தாவா? அவருக்கு தான் கண்ணு தெரியாத. அதனால தான் கால் இடறி கீழே விழுந்து ஏதோ. எங்க தாத்தா தான் இந்த ஊர்லயே இல்லையே. அப்ப உங்க பாட்டியா இருக்கும், அவங்க தான் மொட்டை மாடியில இருந்து கீழே எங்க விழுந்து. வீட்டுல மொட்டை மாடியே இல்லையே. இல்லாட்ட கீழே இருந்து மொட்டை மாடிக்கு போய் எனக்கு என்னமா தெரியும், டெலிபோன் வந்திருக்கு. தட்ஸ் ஆல். ஷீலா, அவர் ஏன் தொந்தரவு பண்ற? யாருக்கு என்ன ஆபத்து? நீ சீக்கிரமா வீட்டுக்கு போங்க, டாக்டர் கூட்டு வரேன். போ 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 போ. சீதா, இவர் மிஸ்டர் முரளி கிருஷ்ணன். இந்த ஊர்ல இவரை தெரியாதவங்களே கிடையாது, பெரிய ஆள். இவங்க தான் மிஸ் சீதா. Nice to meet you. வணக்கம். நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் வரேன். மிஸ் சீதா, இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன். ஆனா எங்கேன்னு தான் கவனம் இல்லை. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இது வரைக்கும் உங்களை போல அழகான பொண்ணு நான் பார்த்ததே இல்லை. அதானே நீங்க சொல்ல வந்தது? Exactly. என்ன பாக்குற எல்லாருமே அதான் சொல்றாங்க. ஏன்? எனக்கே நான் அழகா இருக்கேன் நல்லா தெரியும். அடிக்கடி நானே என் முகத்தை கண்ணாடியில பாத்துக்கிறேன். ரொம்ப கோவமா இருக்கீங்க போல இருக்கு. ஆமா, நான் மறுபடியும் உங்களை எங்க சந்திக்கலாம்னு? இது பாருங்க மிஸ்டர் கிருஷ்ணனா. வாட் கிருஷ்ணன்? டி முரளி கிருஷ்ணன். டீ முரளி கிருஷ்ணனோ காபி முரளி கிருஷ்ணனோ உங்களை மறுபடியும் பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. இப்ப கூட உங்களை சந்திச்சதுல எனக்கு ஒண்ணும் பெரிய சந்தோஷம் இல்ல. உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்க இப்படி பேசுறத நான் சீரியஸாவே எடுத்துக்கிறது இல்ல. பிடிச்சா விட மாட்டீங்க போல இருக்கு. மிஸ்டர், நான் இப்ப வேற ஒருத்தருக்காக காத்துட்டு இருக்கீங்களா? இந்த கனவு கண்ணியை காக்க வைக்கலாமா? நானா இருந்தா உங்களுக்காக காலமெல்லாம் காத்துட்டு இருப்பேன். காத்திருந்து நல்ல பழக்கம் போல இருக்கு. அப்போ நீங்க இங்கேயே காத்துக்கிட்டு இருங்க, நான் வரேன். If you should leave me, என்ன வெளியே வந்து நின்றுட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு போறீங்களா? ஆமா, இன்னும் ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நானே உங்களை வீட்டுல கொண்டு போய். தேங்க்ஸ், என் காரை வர சொல்லிருக்கேன். Hello, sweetheart. I will take you. You drunkard! I will take you, Rahul. மேடம், இந்த நேரத்துல இங்க நிக்கிறது அவ்வளவு நல்லதில்ல. வாங்க, உங்களை நான் விட்டுட்டு போறேன். இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்காட்டாலும் பழக பழக புரிஞ்சுக்குவீங்க. என்ன பத்தியும் நீங்க போக போக புரிஞ்சுக்குவீங்க. ஓ, ப்ளீஸ். அடிச்சிட்டு போறேன், தெரியா? அடிச்சிட்டு போறேன், உன்னை நின்னா வச்சிடுவேடா, உன்னை வச்சிடுவேடா, உன்னை வச்சிடுறேன். அடிச்சிட்டு போறேன்.
சுடுதா ஏப்பா அம்மா கண்ணிட்ட வீடா ஐயோ ஐயா அப்பா என்னது மாமாவுக்கு என்னாச்சு? யாரோ மாமாவுக்கு சமைக்கிய போதா போதா குடுத்துட்டாங்க. படிச்சுட்டாங்களா? எதுக்கு? பசங்களா நீங்களா போய் படிக்க போங்க. ஓடு ஓடு ஓடு. என்னங்க உங்களுக்கு என்னாச்சு? என் கதை அப்புறம் இருக்கட்டும். நீ போன சமாச்சாரம் என்னாச்சு? முரளி கிருஷ்ணன் என்ன சொல்றார்? என்கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொன்னாரு. எனக்கு தலைவலின்னு சொல்லி தப்பிச்சு வந்துட்டேன். அப்படின்னா மறுபடியும் இங்க வருவாருன்னு சொல்லு. ஆக மொத்தம் நான் போட்ட பிளான் சக்சஸ். சரி இப்போவாவது சொல்லுங்க உங்களுக்கு என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல, வர்ற வழியில ஒரு பொண்ணை பார்த்தேன். என்னத்த பாத்தீங்க? பொண்ணை பார்த்தேன். பாத்துருப்பீங்க. நீங்க நல்லவர் நினைச்சேன். உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கா? அப்புறம் அழகான பொண்ணை பார்த்தா யாருக்கு தான்? அழகான பொண்ணு அப்படின்னா உங்களுக்கு இது வேணும், இன்னும் வேணும். அந்த பொண்ணை எங்க பார்த்தேன்னு கேட்கலையே. எங்க பார்த்தா எனக்கு என்ன? எங்க பாத்தீங்க? நம்ம ஹோட்டல் கிட்ட. அப்படி ஜாலியா போய் அந்த பொண்ணு கிட்ட பேசலாம்னு நினைச்சேன். அவ்வளவுதான், அந்த முரளி பையன் பெண்ட கட்டி விட்டான். அப்படின்னா நீங்க தான் அந்த குடிகாரனா? ஏங்க எனக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நீயும் முரளி ஒரே கார்ல போகணுங்கிறதுக்காக தான். அதான் நீ சொல்லியிருக்கிய அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா 20,000 ரூபாய் எனக்கு கொடுக்கறேன்னு. ஆனா எனக்கு என்னமோ இன்னைக்கு அவரை பார்த்ததுல இருந்து ஒரு விதமான மயக்கம், உள்ளத்துல ஒரு கிளுகிழுப்பு, உடம்புல ஒரு ஜிலுஜிலுப்பு. வந்தாச்சு அது வந்தாச்சு. அதான் காதல். அது இல்லைங்க, என் மனசே ஒரு நிலையில இல்ல. அதை இதை நினைச்சு மனசை குழப்பிக்காது. எல்லாமே உன் விருப்பப்படி நல்லபடியா நடக்கும். சார் உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. யாருங்க லெட்டர் போட்டிருக்காங்க? யாரோ மிஸ்டர் கோபாலா. அவரும் அவருடைய மனைவியும் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வர போறாங்களா? எதுக்கு? எங்க பத்திரிகை ஆசிரியர் பாண்டியன் பத்திரிகையில ஒரு விளம்பரம் போட்டிருந்தாரு. அதை பார்த்துட்டு நம்ம வீட்டுல இருந்து ஒரு குழந்தை எடுத்துட்டு போய் வளர்க்க போறாங்களா? இதை எப்படி நான் குழந்தை கிட்ட சொல்லுவேன்? என்ன அவசரமா பாக்கணும் போன் பண்ணியாம என்ன சமாச்சாரம் இருக்கு சொல்றேன். என்ன இது லெட்டர்ஸ் எல்லாம்? எல்லாம் நீங்க எனக்கு எழுதின லெட்டர்ஸ் தான். அன்பே லீலா, என் உள்ளத்தை பேனாவாக்கி அதில் உணர்ச்சி என்ற மை கொட்டி என் எண்ணங்களை வார்த்தையாக்கி இம்மடலை வரைகிறேன். வானத்துக்கு ஒரு நிலவு, இந்த முரளிக்கு ஒரு லீலா. இதையெல்லாம் இன்னுமா நீ கிழிச்சு போடாம வச்சுக்கிட்டு இருக்க? அது எப்படிங்க முடியும்? நம்ம அன்பு வளர்றதுக்கு ஆதாரமா இருந்தது இந்த லெட்டர்ஸ் தானே. இத சொல்றதுக்காக தான் நீ நீங்க வர சொன்னியா? ஏங்க இப்படி ஆத்திரப்படுறீங்க? இது வரைக்கும் நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டேன்னு. இன்னைக்கு மட்டும் நான் சொல்லதான் நீங்க கேட்கணும். அப்படி என்னத்த சொல்ல போற? உடனடியா உங்க அம்மா கிட்ட என்ன கூட்டிட்டு போகணும். எதுக்கு? நம்ம விஷயத்த அவங்க கிட்ட சொல்றதுக்கு தான். அதுக்கு இப்ப என்ன அவசரம்? அவசியம் வந்திருக்கு. நான் உங்க பிள்ளைக்கு தாயாக போறேன். நீ என்ன சொல்ற? ஏங்க இது உங்களுக்கு சந்தோஷமான செய்தி தானே? பின்ன இல்லையா? பட் இத எங்க அம்மா நம்ப மறுத்துட்டா? எப்படிங்க நம்பாம போயிடுவாங்க? அவங்களும் ஒரு பெண் தானே. ஒரு பெண் எந்த விஷயத்துக்கு போய் சொல்லுவா சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். உண்மைதான் இல்ல. இருந்தாலும் என் அம்மாவுடைய பிடிவாதம் உனக்கு தெரியாது. அவங்க அவசரப்பட்டு யாராவது ஒரு முடிவை சொல்லிட்டா அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் நடுத்தரவு நிக்க வேண்டியதான். ஏங்க அப்படி? சொத்துக்கள் பூரா அம்மா பேர்ல தான் இருக்கு லீலா. அது இல்லாம நம்மால வாழவே முடியாது. நிச்சயமா என்னால முடியாது லீலா. நீ அதை பத்தி கவலைப்படாத. நான் சமயம் பார்த்து அம்மா கிட்ட சொல்லி எப்படியாவது அவங்க சம்மதத்தை வாங்கிடுறேன். என்ன லீலா அப்படி பாக்குற? என் பேர்ல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உங்க மேல நம்பிக்கை இல்லாமலா என்னுடைய வாழ்க்கையை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். ஸ்வீட் கேர்ள், ஸ்வீட் கேர்ள். இங்க யாரும் இல்லையா? ஐயோ தெய்வமே தெய்வமே, இப்பதான முள்ளங்கி போட்ட மாதிரி பணத்தை எண்ணி கோர்ட்ல பயன் கட்டிட்டு வர்றேன். என்ன ஆக்சிடென்டா? உயிர் இருக்கா போயிடுச்சா? லேசா தான் முறிச்சு. உயிர் இருக்கு. யார் அது? ஐயோ 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 ஐயோ! எங்க
ஜல்லரங்க மூலியார் பொண்ணு நவகுமாரிடா. ஐயோ, நாளைக்கு அண்ணாமலை மன்றத்துல 20,000 ரூபாய் தலைவரை அரங்கேற்றேன்டா. நான் தான் தபேலா வாத்துக்கிறேன். ஐயோ, எந்த செக்ஷன்ல புக் பண்ண போறானோ, எப்படி பைன் கட்ட வாக்குறானுங்களே. ஐயோ, என் இடுப்பு காணுமே. இடுப்பு எங்க? அம்மா, இடுப்பா? இடுப்பு இல்லம்மா, இடுப்பு உன் பக்கத்துல தான் இருக்கு. தைரியத்தை கைவிடாதே, பயப்படாதே. ஐயோ, தொட்டுட்டானே. என் கற்பே அழிஞ்சு போச்சே. போலீஸ கூப்பிடு. போலீஸ கூப்பிட்டு விரட்டுறானுங்களே. நவகுமாரி, ஒண்ணமா எழுந்து பாருமா. நிறைய போலீஸ் ஸ்டேஷன். இதுக்கெல்லாம் எதுக்குயா போலீஸ்? நான் தான் இருக்கணையா. அப்போ 5-10 கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு பாக்குறியா? 5 லட்சம் ரூபாய்க்கு ஒர்த்தி ஆயிவா. என் வயித்துல என்னமோ செய்யுது. அம்மா, நீ கவலைப்படாதம்மா. நான் கொண்டு போய் உன்னை ஆஸ்பத்திரியில சேர்த்து அங்கேயும் டாக்டருக்கு முன்னால போலீஸ் தான் வரும். ஐயோ, அங்கேயும் போலீஸா? அப்ப என் வீட்டுக்கு கூட்டு போய் உன்னை கிளி மாதிரி பாத்துக்கிறேன். ஆமா, இதான் என் வீடு. ஆமா ஆமா, அங்க போ, அங்க போ. அப்பா, யாருப்பா இது? பிரேக் இன்ஸ்பெக்டர் மக. நம்ம டாக்ஸில பிரேக் பிடிக்கலாம்னு டெஸ்ட் பண்றதுக்காக குறுக்க வந்து விழுந்தது. பிரேக் பிடிச்சதா? அங்க அது பிடிச்சிருந்தா நான் ஏன் இதை இங்க பிடிச்சிட்டு வர்றேன்? அதுமா ஒத்தனை கொடு. ஏன்பா, ஆக்சிடென்ட் ஆனா ஆஸ்பத்திரிக்குள்ள அழைச்சிட்டு போனா இங்கேயே கூட்டிட்டு வந்தீங்க? அர்த்தம் இல்லாம வளராத. அங்க போனாக்கா போலீஸ் கேஸ் ஆயிடும். இப்பதான் ஒரு கேஸுக்கு ஃபைன் கட்டிட்டு வந்திருக்கம்மா. உடம்பெல்லாம் வலிக்குது. ஏன் டாக்டரை வச்சு பாக்குறேன்? அம்மாடி, சின்னம்மாவை கவனிச்சு. இல்ல இல்ல, நான் இந்த அம்மாவை கவனிச்சுக்க. இதோ வர்றேன். வலிக்குதே. அடிப்பட்ட காயத்தே காணும். வலிக்குதேன்றீங்களே, எங்க வலிக்குது? எல்லாம் உள்காயம். உன் கைய கூட இப்படி உட்காரு. இப்ப பாரு, டக்கு டக்குன்னு சத்தம் கேட்கல. ஆமா, கேக்குது. இப்ப என்ன செய்யறது? எக்ஸ்ரே எடுக்கணும். அதையும் அப்பா கிட்ட சொல்லி இருக்கிறது தானே? அப்பா இருக்கு. உன் கண்ணே பொறுமை. என் கண்ணன் எக்ஸ்ரே கண்ணா? ஞான கண்ணு. ஞான கண்ணா? உன் வருங்கால புருஷன் பேரை சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? அட, அது எப்படி உனக்கு தெரியும்? என்ன நல்லா பாரு. நான் யாருன்னு உனக்கு தெரியல? அட, நீங்களா? இது என்ன வேஷம்? அசல் பொம்பளை மாதிரியே இருக்கீங்க. அதுக்கு என்ன செய்யுது? இந்த காலத்துல ஆம்பளைங்களை பார்த்தா பொம்பளை மாதிரி இருக்காங்க, பொம்பளைங்களை பார்த்தா ஆம்பளை மாதிரி இருக்காங்க. அப்பாவுக்கு தெரிஞ்சுட்டா? உங்க அப்பனுக்கு ஒண்ணும் தெரியாது. டிரைவர், டாக்ஸி வருமா? டாக்ஸி வருமா? வருது, உட்காருங்க. டிரைவர், என்ன உள்ளர செருப்பு கிடைக்க? அடக, நம்ம மேடம் செருப்பு. கொஞ்சம் இருங்க, குடுத்துட்டு வந்துடுறேன். ஆமா, எங்க அப்பாவை பார்த்தா ஏன் உங்களுக்கு பிடிக்கவே இல்ல? நல்ல உடைப்பேன். கேள்வியா கேக்குறேன். அன்னைக்கு ஃபேன் பெல்ட்டால அவன் அடி அடிக்கிற வடிவு விதிய பாத்தியா? என்ன ஷோக்கா விளையாடு. இன்னைக்கு அவன் சொந்த வீட்டுல அவன் சொந்த மகளோட நான் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறத அவன் பார்த்தான்னா எப்படி இருக்கும்? என்னால கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. கற்பனைக்கு எதுக்கு கண்ணாடி? பின்னாடி என்ன? கண்ணாடியில பாருங்களேன். என்ன சும்மா கண்ணாடி பாடா பின்னாடி. ஏய் பேந்தா கோழி, இப்ப என் சொந்த வீட்டுல உன் சொந்த உடம்புல இருக்கிற உன் சொந்த தலைய உன் சொந்த செருப்பால சொட்டையாக்க போகிறேன். அங்கிளா, இன்னைக்கு ஒன்ன போனா போறதுன்னு விடுறேன்டா. நாளைக்கு வேணா கவனிச்சுக்கிறேன். ஏன் பிரச்சனை போட்டு அடிக்கிறீங்க? அத்தானா, அந்த எல்போடு கரப்பையிலே கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் நடக்கா. எனக்கு மாப்பிள்ளையா வர்றவன் பெரிய லைசன்ஸ் வச்சிருக்கணும். எங்க விட்டு? ஜோசியத்துல. ஆமா, நான் கட்டிக்க போற பொண்ணு பேரு கூட 2 எழுத்துல தான் இருக்குன்னு சொன்னேன். ஓ, நீ
வெல்கம். எக்ஸ்கியூஸ் மீ. எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இத உங்க கையில போட்டு அழகு பார்க்க. என்ன இது? என் கல்யாண பரிசு. கல்யாணமா? என்ன பொறுத்த மட்டும் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது முடிவுக்கே வந்துட்டேன். கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? You know, you are a funny man. கல்யாணமா? எனக்கும் உங்களுக்கும் கல்யாணமா? நீங்க கனவு காணலையே? கனவா? ஆமா, என்ன யாருன்னு நினைச்சு நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நிச்சயமா நீங்க ஒரு இளவரசியாகவோ இல்ல ஒரு பெரிய கோடீஸ்வரனுடைய மகனாகவோ இருக்கணும். நல்லா படிச்சிருக்கீங்க, நாகரிகம் தெரிஞ்சிருக்கீங்க. அதெல்லாம் விட இந்த ஊர்லயே பேரழகி. அப்படிப்பட்ட எனக்கும் உங்களுக்கும் கல்யாணமா? What a joke. அப்படி ஒரு கல்யாணம் நடக்கிறத கதைகள்ல வேணா படிக்கலாம். நடைமுறைக்கு அதெல்லாம் ஒத்து வராது. மனசு ஒத்து போச்சுன்னா எல்லாம் தன்னால சரியா போயிடும். நிச்சயமா என்னால உங்களுக்கு ஏத்த கணவனா நடந்துக்க முடியும். எனக்கு ஏத்த கணவனா நடந்துக்க முடியும்னு என் வீட்டு வேலைக்காரன் கூட தான் சொல்லுவான். அதுக்காக நான் கல்யாணம் செய்ய முடியுமா? வேலைக்காரனா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லா கணவனும் மனைவிக்கு வேலைக்காரமாய் தானே. இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு இப்படி எல்லாம் பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்ன போல பணக்கார பெண்களை மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களை போல மைனர்கள் எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? என்ன மரியாதையா கொண்டு போய் வீட்டுல விட போறீங்களா இல்ல போலீஸுக்கு போன் பண்ணட்டுமா? ஏன் தடுமாறுறீங்க? இதே இடத்துல உங்களை நம்பி வந்த உங்க மாமா பண்ண இதே மாதிரி நீங்க விரட்டி அடிச்சது ஞாபகம் இருக்கா? ஆமா, அது ஒரு வில்லேஜ். நான்தா சீதா. நீ அதே சீதா தான். அன்னைக்கே அப்படி நடிச்சே? இன்னைக்கு தான் நடிக்கிறேன். அன்னைக்கு வந்தேனே, அதுதான் என் உண்மையான சுரூபம். இட்ஸ் ஆல் ரைட். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். உங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி அவர் செத்து போயிட்டார். அவரால நிச்சயிக்கப்பட்ட உறவுகளும் செத்து போச்சு. இருந்தாலும் உங்க அப்பா சாகும்போது கூட என்னதானே கட்டிக்கணும்னு சொன்னாரு. அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காகத்தான் அன்னைக்கு உங்களை தேடி வந்தேன். ஆனா இன்னைக்கு எனக்கு அந்த ஆசையே கிடையாது. என் மேல ஆசை இல்லாம தான் இப்படி என்னையே மயக்க நினைச்சியா? ஆமா, உங்களை மயங்க வைக்கணும்னு தான் நடிச்சேன். எங்க அப்பாவோட ஆசையை அழிச்சு அனாதையா உலகம் தெரியாத அப்பாவே வந்து நின்ன என்ன அவமதிச்சு அனுப்பின உங்களை பழி வாங்கணும்னு தான் இப்படி நடிச்சேன். ஆண்கள் நினைச்சா எதை வேணாலும் சாதிச்சிடலாம், பெண்கள்னா வெறும் கிள்ளுக்கீரை நினைக்கிற உங்களை போல ஆட்களுக்கு புத்தி புகட்டணும்னு தான் என் மனசுக்கு பிடிக்காத இந்த நாடகத்தை ஆடினேன். அது இன்னையோட முடிஞ்சு போச்சு. இனிமே உங்களை நினைக்கவே மாட்டேன். குட் பை. சீதா, என்ன பழி வாங்கிட்டதா நினைக்கிறியா? இந்த முரளி ஆசைப்பட்ட எந்த பொருளையும் அடையாம விட்டதில்லை. நீ ஏன்டா இங்க உட்கார்ந்து இருக்க? இடம் கிடைக்கல, இங்க உட்கார்ந்து இருக்க. ஏன் அழுகுற? அழுது தொலை. என் வடிவுக்கு கல்யாணம். கங்க்ராச்சுலேஷன், குட் நியூஸ். நல்ல சமாச்சாரம் தானே? மாப்பிள்ளை நான் இல்ல, வேற ஒருத்தன். எவனோ ஒரு லாரி டிரைவர். அனாதை பையன். அதுக்கு அழுது விட்டு இருந்தா எப்படி? ஏதாவது செய்யி. என்ன அந்த கல்யாணத்துல போய் தவள் அடிக்கட்டுமா? தைரியம் வரல, தற்கொலை பண்ணிக்கலான்னு பார்த்தா. எனக்கு பதிலா நீ பண்ணிக்க. உன்ன மாதிரி ஆளெல்லாம் ஏன்டா காதலிக்கிறீங்க? வேற ஒண்ணும் செய்ய தெரியல, காதலிக்கிறோம். அதுவும் இப்படி ஆயிடுது. அண்ணே, அந்த பொண்ணை நான் கட்டிக்கணும். நீதான் அதுக்கு வழி செய்யணும். கல்யாணம் என்னைக்கு? நாளைக்கு. என் கூட வா. सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्वी नावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। கட்டி மேலத்த கோலம் முடிச்சேன். அவசகலம் முடிச்ச மாதிரி கெட்டு வேலத்துக்கு ஸ்டாப் காட்டுறேன். பொண்ணோட அப்ப யார்? யார் அந்த வடுவா? நீதானா? உன் தலையில ஏதாவது சரக்கு? என்ன இதோ மாப்பிள்ளை கட்டிக்கிட்டு ஒரு வடுவா உட்கார்ந்து இருக்கானே, தூட்டு வடுவா. அவன் ஏற்கனவே
வரப்படாதே. ஐயோ, ஏற்கனவே கல்யாணம் ஆனவனா? இந்த பட்டு கடப்ப என்ன பண்ணா, நேமத்தாம்பட்டியில ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி மடமட மடமட 5-6 உருப்படிகளை பெத்து போட்டு விட்டு அவர்களையும் அனாதையா விட்டுட்டு திருட்டுத்தனம் வாங்கி ஓடி வந்துட்டேன். மாமா, பெரியவர் போய் சொல்றாரு. எனக்கு நேமத்தாம்பட்டி எங்க இருக்குன்னே தெரியாது. நேமத்தாம்பட்டி கடியாவட்டிக்கு பக்கத்துல இருக்கிறா வருவா. அதே கதிரேசா, அம்மையே ஏமாத்த பாக்குறியா? மாப்பிள்ளை பேரை கரெக்டா சொல்றீங்க. மாப்பிள்ளை பேர் என்ன? நேமத்தாம்பட்டியில மாணிக்கம் செட்டியான்னு ஒரு பெரிய புள்ளி, பெனாங்கிற 3-4 கடை. அவன் என்ன பண்ணா, தன்னுடைய ஒரே மக கருப்பாயிவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு 50 சொத்தையும் இவன் பேர்ல எழுதி வச்சான். இந்த பையன் என்ன பண்ணா, கண்ட பொம்பளைகளுக்கு சொத்தை எல்லாம் வாரி விட்டுட்டு திருட்டுத்தனம் வாங்கி ஓடி வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பாக்கா. வக்கத்தை வடுவா. ஐயோ, கதேசா, நான் மட்டும் வந்திருக்கேன் நினைச்சியா? உன் பொஞ்சாதி கருப்பாயி புள்ள குட்டியே எல்லாம் வந்திருக்கு. கருப்பாயி பாராங்க. நிக்கிறாங்களே தம்பி அழகப்பா, அப்பச்சி காணமுடியே, இத பாரு. நம்ம மக அழகப்ப உங்களை போலவே பிறந்திருக்கான்னு ஊரடி கடைக்கெல்லாம் தூக்கிக்கிட்டு தெரிஞ்சீங்களே. பட்டணத்துக்கு போய் வட்டி கடை வச்சு ரொட்டி பொட்டி வாங்கிட்டு வரேன்னு வந்தீங்களே. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நானே இல்லையா? ஊர்லதான் அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு இருந்தீங்க. போய் கிடட்டும்னு நானும் பேசாம இருந்து கேட்டேன். இப்போ ஊரை விட்டு ஊரு வந்து, நாடு விட்டு நாடு வந்து, இப்படி யாரையும் அதை பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லையே. அம்மா, உன்னை எனக்கு யாருன்னே தெரியாது. இத நான் யார்கிட்ட போய் சொல்லி அழுவேன்? நான் ஊரடிக்கு போனாலும் ஒளிஞ்சு நின்னு பாப்பீங்களே. 6 பெட்டும் கட்டுக்குலையாத கருப்பாயின்னு சொல்லுவீங்களே. இப்ப நான் என்ன குறை வச்சேன்? சர்க்கார்ல 3 பிள்ளை போதும்னு சொல்றாங்க. நமக்கு இப்பவே 6 பிள்ளை ஆயி போச்சேன்னு ஒரு நாள் வாயால சொன்னதுக்காக இப்ப இங்க வந்து இவளை 2ஆம் தர கட்டிக்கு போறீங்களா? ஏண்டி, நீ நல்லா இருப்பியா? ஆத்தா, இது யாரு? அவதே உங்க சின்னாத்தா. பெரியய்யா, அத உங்க வாயால சொல்லாதீங்க. டிரைவர் ஐயா, உங்க பொண்ணத்தை கட்டிக்க போறாங்கன்னு ஊர்ல சொன்னாங்களே. இவ்வளவே பாத்துக்கிட்டு பேசாம நிக்கிறீங்களே. ஐயோ, நான் என்னமா செய்யட்டும்? உன்னை புரி வண்டி நினைச்சண்டா. நீ ஆக்சிடென்ட் ஆன பழைய வண்டிடா. மாமா, என் பேச்ச கல்லு மாமாங்காத தோலை உரிச்சு விடுவேன். இப்பவே உன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் அழைச்சிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போறா. அப்பச்சி, வாங்க அம்மா ஊருக்கு போலாம். வாங்க அம்மா ஊருக்கு போயிடலாம். திரும்பி பார்க்காம போடா. ஐயா, நல்ல நேரத்துல வந்து என் பொண்ணு வாழ்வை காப்பாத்தினீங்க. இல்லன்னா அந்த ஆக்சிடென்ட் வண்டியில ஏத்தி அனுப்பியிருப்பேன். பேச்ச குறைச்சுண்டோ, கழுத்தை கவனியும். இன்னும் 10 நிமிஷத்துல யார் வரப்போறா தெரியுமா? யாரு வரப்போறா? சனி பகவானே வரப்போறான். அவனதான் இப்ப அடிச்சு துரத்துனே. வரப்போறவன் இவனுக்கு தாத்தாவை. இன்னும் 10 நிமிஷத்துல உங்க பொண்ணு கழுத்துல தானே ஏறலன்னா உங்க கண்ணு அவிஞ்சு போயிடும். கண்ணு அவிஞ்சு போயிடுமா? ஆமா, நெசம் நான் சொல்றேன். நான் சொல்லவாய், சாஸ்திரமே சொல்றேங்கிறேன். ஐயோ, இப்ப நான் என்ன செய்யறேன்? பேச்சுல கிடக்காதையும் 2 நிமிஷம் ஆயிடுத்து. இருங்க ஐயா, இதுக்கு ஏதாவது ஒரு மார்க்கம் சொல்லுங்க. 4 நிமிஷம் ஆயிடுத்து போய் உங்க கண்ணு அவிய 6 நிமிஷம் தான் பாக்கி இருக்குங்கிறேன். ஐயா, ஒண்ணும் புரியலையா? ஐயா, சொல்லப்படாதவே. அந்த ஞான பண்டிதம் உங்க காப்பாத்துவா. அப்பா ஞான பண்டிதா, என்னை அழைத்தது ஏனோ? ஞானம், ஞானம். யாரப்பா ஞானம்? அஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் வென்று யாம் விஞ்ஞானியாகி விட்டோம். அதை விட்டு நல்ல நேரத்துல வந்து சேர்ந்தேன். உன் விருப்பப்படி வடிவ கல்யாணம் பண்ணிக்க. குழந்தாய், நான் உன் மாமன்டா. மாமா குழந்தாய். அந்த குழந்தைக்கும் எனக்கும் கல்யாணமா? சிவசிவா, சாமியானவன் எப்படி சம்சாரியாக முடியும்? யாம் இமயம் நோக்கி புறப்பட்டு விட்டோம். இப்படித்தானே வழி? ஆமா, அப்படித்தான் வழி. டேய், நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் பொண்டாட்டி அழைச்சிக்கிட்டு புறப்படுறா. நான் டாக்ஸில கொண்டு வந்து உங்களை தள்ளி விட்டு வர்றேன். அப்பொழுதும் எங்களை தனியே விடமாட்டாயா நீச்சகா? புதுச்சாமி, அவங்கதான் சொல்றாங்கல்ல, மலைக்கு போறதுக்கு முன்னால மனசு மாறுறது தப்பு இல்லவே. கட்டு தாலிய. சரி, சிவனை போன்று இருக்கும் முன் விருப்பத்தை யாம் நிறைவேற்றுகிறோம். இமாலய பயணத்தை ஒத்தி போடுகிறோம். எங்கே குழந்தை? தாலி எடுத்து கொடு. கட்டி மேல, கட்டி மேல. மாங்கல்யம் தந்து நானே
சீதாவோட சித்தி, இவர் மாமா. சீதாவை பத்தி எல்லா விஷயத்தையும் இவங்க கிட்ட சொல்லிட்டேன். கிராமத்துல இருந்து ஓடி வந்த அந்த பொண்ணு இந்த ஊர்ல தான் இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா சத்தம் போடாம நான் சொல்றதை கேளுங்க. இந்தாங்க, இதை எடுத்துங்க. எப்படியாவது சீதா வந்த ஆசிரமத்துல நீங்க அழைச்சிட்டு வந்த அவங்க அப்பாவும் எங்க அம்மாவும் பேசிக்கிட்டபடி அவளை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது என் கடமை இல்லையா? பாத்தியாக்கா, பெரியவங்க வார்த்தைக்கு தம்பி எவ்வளவு மரியாதை கொடுக்குது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பொண்ணை கொண்டு வந்து நாங்க சேர்க்கிறோம். தம்பி, அந்த பொண்ணு வீட்டை விட்டு போனதுமே தரித்திரம் தொலைஞ்சதுன்னு தலையை முழுகிட்டோம். இப்போ உங்க ரூபத்துல மகாலட்சுமி வீடு தேடி வரும்போது சும்மா இருப்புமா? காரியத்தை கச்சிதமா முடிச்சிடறோம். சரி ராமு, கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவங்களை நாராயண தெருவில் இருக்க நம்ம சின்ன வீட்டுல தங்குது. சரி சார். தம்பி, அம்மா கொஞ்சம் பாத்துட்டு போறோமே. அம்மாவியா? அவங்களுக்கு தலைவலி, உடம்பு சரியில்லை, அப்புறமா பார்க்கலாம். காரியத்தை முடியும். வாங்க. டேய் சங்கர், படாபட்டு டேய், நிதானத்துக்கு வாடா டேய், நிதானத்துக்கு வாமா கண்ணா, நிதானத்துக்கு வாமா கண்ணா. தேடியாதானடா இருக்கிறேன். சங்கர், அன்னைக்கு யார்கிட்ட இருந்து திருடினேன்னு சொல்லி காதல் கடிதம் எல்லாம் படிச்சு காமிச்சிய, அதெல்லாம் வச்சிருக்க, எல்லாம் கொடுத்துறேன். சங்கர், அந்த லெட்டரை வச்சு ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை காப்பாத்தணும், கொடுப்பா. ஃபட்டாஃபட். இந்த விஷயம் எனக்கு அன்னைக்கே தெரியும், அதனால்தான் பத்திரமா வச்சிருக்கேன். ஃபட்டாஃபட். ஒரு லெட்டருக்கு 100 ரூபாய் வீதம் முரளி தரேன்னு சொன்னான். ஒரு ஆள் பணத்தோட வந்துகிட்டே இருக்கான். டேய், பணம் சம்பாதிக்க இதுவான நேரம், ஒரு பெண்ணோட வாழ்க்கை அதுல அடங்கி இருக்கு, கொடுத்துறா டேய். கொடுப்பா. ஃபட்டாஃபட். ஒண்ணு செய்றீங்களா? என்ன? பணத்தை குறைச்சிங்க. 500 ரூபாய் தள்ளு. சரி, இப்படி கேட்டா அவன் கொடுக்க மாட்டான், நம்ம கொடுப்போம். ஃபட்டாஃபட். ஐயோ 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 ஐயோ. தாகமா இருக்கு, கொஞ்சம் சாப்பிட்டு வந்து. அப்ப பட்டு பட்டு அடிச்சுட்டு போயிட்டானுங்க. ஹாய், யாரு அது மறுபடியும்? நீதான சங்கர்? வாட. நான் தான் சங்கர், தெளிவா இருக்கிறேன். என்ன விஷயம்? முரளி சார் கடிதங்களை வாங்கிட்டு வர சொன்னார். இந்தா பணம். எங்க கடிதங்கள்? கடிதங்களாங்க? அது இந்நேரம் முரளி சார் கைக்கு போய் சேர்ந்து இருக்கோம். ஃபட்டாஃபட் வந்தாங்க. ஏய், என்ன ஏமாத்த பாக்குறியா? எங்க கடிதங்கள்? கோட்டீஸ்வரன் கண்ணத்துல பலார் பலார் அடிச்சுட்டு கடிதங்கள் எல்லாம் கொண்டு போயிட்டான். கோட்டீஸ்வரன் முட்டாள். என்னடா இது, தெரியாம தண்ணி அடிச்சாலும் அடிச்சா வர்றவெல்லாம் தர்மடி கொடுத்துட்டு போறான். ஆமா, நான் தான் பேசுறேன் சார். அந்த கடிதங்களை கோடீஸ்வரன் வாங்கிட்டு போயிட்டான். ஆமா சார், சங்கர் தான் என்கிட்ட சொன்னாங்க. உள்ள இருக்குமாங்க. இதெல்லாம் எங்க இருந்தா கொண்டு வரீங்க? சார், நம்ம புது பங்களாவுல இருந்து. சார் சார், எங்க வந்தீங்க? அக்கா இல்லாததுனால எங்க மாமா ரொம்ப வருத்தமா இருக்கார். தயவு செய்து அக்காவை எங்களோட அனுப்பிச்சிருங்க சார். ஓஹோ, அக்காவை கூட்டு போக வந்தீங்களா? அக்காவை கூட்டு போக வந்தீங்களா? ஆமா சார். சிங்காரம் சார், இவங்கள அவங்க அக்கா கிட்ட கொண்டு விட. போங்க போங்க. வாங்க வாங்க, வண்டியில ஏறுங்க. எனக்கு தேவையான கடிதங்கள் அவங்கிட்ட, அவன் உயிரை விட மேலான குழந்தைங்க என்கிட்ட. எது முக்கியம் அவனே முடிவு செய்யட்டும்.